வணக்கம் மக்களே! ஸ்புட்னிக் கழகத்தோடைய 3வது பாட்காஸ்ட்க்கு உங்கள வரவேற்கிறேன். நம்ம ஸ்புட்னிக் கழகம் சினிஃபைல்ஸ்க்கான ஒரு சேஃபான இன்டராக்ஷன் ஸ்பேஸா, முற்போக்கு படங்கள கொண்டாடுற இடமா, புராபகண்டாவ உடைக்கிற குரூப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்புட்னிக் கழகத்தோட ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் தான் நம்ம நெஞ்சம் மறப்பதில்லை. தமிழ் சினிமாவோட வரலாற்றுல முக்கியமான டைரக்டர்ஸ், தீம்ஸ்ன்னு எடுத்துட்டு, அதுல 4 படம் மட்டும் செலக்டிவா எடுத்துட்டு ஒரு மாசமும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஆகஸ்ட்ல கலைஞர், செப்டம்பர்ல சி.வி. ஸ்ரீதர்ன்னு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது பாட்காஸ்டும் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ 3வதா அக்டோபர் மாசத்துக்கு நம்ம வந்துட்டு "நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே" அப்படின்னு நக்கீரரா நம்ம முன்னாடி ஸ்க்ரீன்ல தோன்றுன ஏ.பி. நாகராஜன் அவர பத்தி பார்க்க போறோம். இவரோட டைரக்ஷன்ல வந்த திருவிளையாடல், அகத்தியர், தில்லானா மோகன் அம்பாள், நவராத்திரி அப்படிங்கிற 4 படத்த தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஷனுக்கு எடுத்திருக்கோம். இன்னைக்கு எபிசோட்ல நம்ம கூட பேச போறவங்க அஜீஷ், ஹரிகரன், ஜனனி, மர்சி, ராகுல் அண்ட் நான் ரேஷ்மா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மர்சி வந்து ஏபி நாகராஜன் பத்தி சின்னதா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருவாங்க. தமிழ் சினிமால கதை சினிமான்றதுல ஒரு கதை எவ்வளோ முக்கியமோ அதை விட புராணமா ஒரு கதையை சொல்லி மக்களை கவர் பண்றதுல ஒன்னா நம்பர் இடத்த பிடிச்சவரை பத்தி தான் இந்த பாட்காஸ்ட்ல நம்ம பார்க்க போறோம். இவரை எல்லாரும் தெய்வீக இயக்குனர்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு தெய்வம் சம்பந்தப்பட்ட படங்களையும் கதைகளையும் நமக்கு சின்ன வயசுல இருந்து கொடுத்த ஒரு டைரக்டர் தான் ஏ.பி. நாகராஜன். இவரோட சினிமா கெரியர் 1953 ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் பழனி கதிரவன் நாடக சபால கதை எழுதிட்டு இருந்தவர். அதுக்கப்புறம் இந்த வெறும் திராவிட கழகத்தோட படங்களை தாண்டி சாமியையும் மக்கள்கிட்ட ஞாபகப்படுத்தணும், அவங்க தெய்வங்களை பத்தி மக்களுக்கு அடிக்கடி சொல்லணும்ன்றத மனசுல வச்சுட்டு ஆரம்பிச்சதுதான் இந்த மாதிரி படங்கள் எடுக்க ஆரம்பிச்சாரு. அதுல திருவருட்செல்வர், திருவிளையாடல், சரஸ்வதி சபதம், திருமலை தென்குமரி, கந்தன் கருணை, அகத்தியர், குலமகள் ராதை அப்படின்ட்டு பயங்கரமா சாமி சம்பந்தப்பட்ட படமா எடுத்து தள்ளியிருந்தாரு. இதுல நம்ம நிறைய ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கிற படத்துல முதல் படம் திருவிளையாடல் ஆரம்பம். இதுல இந்த படத்துக்கான கதை திருவிளையாடல் புராணம்ல இருந்து கொஞ்சம் கதைகளை கிளை கதைகள்லாம் எடுத்து 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 பார்ட்டா பிடிச்சு ஒரு படமா எடுத்திருப்பாரு. அதே மாதிரி அகத்தியர்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. அந்த படத்துலயும் சின்ன 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 கதையா அகத்தியர்ன்ற ஒரு மெயின் கேரக்டரை வச்சு மக்கள் கிட்ட நிறைய சாமி பத்தின இன்ஃபர்மேஷனையும் சாமியையும் கொண்டு போய் சேர்த்ததுல முக்கியமான இடத்துல தமிழ் சினிமால இருக்கிறது ஏ.பி. நாகராஜன் தான். அதே மாதிரி இவர் முதல்ல தமிழ் சினிமால கொங்கு தமிழ் பாஷையை கொண்டு உள்ள புகுத்தின ஒரு டைரக்டர் இவர் தான். மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்டை உழுது போடு சின்ன கண்ணன்ட்டு சிவாஜியை வாங்க நீங்க போங்கன்னு பேசியிருந்த சிவாஜியை கொங்கு தமிழ்ல பேச வச்ச பெருமை இவருக்கு தான் இருக்கு அப்படின்ட்டு இவரை ரொம்ப பெருமையா சொல்றாங்க. அதே மாதிரி இவருடைய இந்த புராண கதைகள்ல வர செட்டு, சாமி, அவங்களுடைய ஃபேஸ், ஏன்னா அவங்களுடைய உருவ அமைப்பு இதெல்லாம் பக்காவா எடுத்து மக்கள்கிட்ட இவங்கதான் உண்மையாலுமே சாமி அப்படின்ட்டு மக்களை நம்ப வைக்கிற அளவுக்கு பயங்கரமா எல்லாத்தையும் நடிக்க வச்ச ஒரு டைரக்டரை பத்தி தான் இன்னைக்கு பாட்காஸ்ட்ல நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து எல்லாரும் பேசுவாங்க, கேளுங்க. தோழர்களுக்கு வணக்கம். ஆக்சுவலா ஏ.பி. நாகராஜன் பத்தி பேசணும்னா அவரை வெறும் ஒரு ஆன்மீக படங்கள் எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர் அப்படிங்கிற அளவுல நம்ம நிறுத்திட முடியாது. அவரு பன்முக தன்மை கொண்ட படங்களும் எடுத்திருக்காரு. குறிப்பாக தில்லானா மோகன் அம்பாள், நவராத்திரி மாதிரியான படங்களும் நிறைய எடுத்திருக்கிறாரு. இப்போ ஆன்மீகம் நம்ம மார்க்சியத்துல ஒரு விஷயம் சொல்லுவோம். நீங்க என்ன சொல்லுவோம்னா ஃபார்ம் கண்டென்ட் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவோம். கண்டென்ட்ங்கிறது அந்த கரு, ஃபார்ம்ங்கிறது அது என்ன உருவுல வெளிப்படுது அப்படிங்கிறது. பல இவங்க அந்த காலகட்டத்துல குறிப்பா 50கள்ல திராவிட சினிமா மிகப்பெரிய அளவுல ஒரு எழுச்சி பெற்ற காலம். ஏன்னா அதுக்கு முன்னாடி புராண கதைகள் மட்டுமே எடுக்கப்பட்டிருந்த தமிழ் சினிமால ஒரு 50க்கு அப்புறம் திராவிட சினிமா எழுச்சி பெறுது. குறிப்பா அண்ணாவின் வேலைக்காரி, கலைஞருடைய பராசக்தி அப்படின்னு வசன போக்கு, வசன நடைகள் எல்லாமே மாறுது. ஸோ ஒரு செக்ஷன் ஆஃப் த பீப்புள் பகுத்தறிவு கருத்துக்கள், நாத்திக கருத்துக்கள் இப்படி ஒரு படங்கள் எடுக்கிறாங்க. இன்னொரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் ஆன்மீக கருத்துக்கள் கொண்ட படங்கள், ஆன்மீக புராண கதைகளை கொண்டு மீண்டும் எடுக்கிறாங்க. இதுல என்னன்னா, நீங்க ஏ.பி. நாகராஜனுக்கு முன்னாடி இருந்தவருடைய வசனம் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி இருந்த அந்த நடை எல்லாமே நீங்க படங்களை பார்த்தீங்கன்னா அதுல ஒரு சமஸ்கிருத கலப்போட கொண்ட ஒரு ஒரு பார்ப்பனமயப்பட்ட ஒரு படமா தான் அது அந்த சமயத்துல இருந்திருக்கும். ஏ.பி. நாகராஜன் அதுக்கப்புறம் அவருடைய காலகட்டத்துல இருக்கிற அதே படங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம்
இந்த பார்ப்பன தன்மை குறைந்து வேற ஒரு விதமான இந்த சைவ சித்தாந்தம், சைவ வழக்கப்படியான படங்கள் நிறைய அவர் வந்து எடுத்திருக்கிறாரு. நீங்க இப்ப எப்படி திமுக அந்த சமயத்துல வந்து அதனுடைய தாக்கம், எழுச்சி வந்து சினிமாவை சார்ந்திருந்ததோ, அதே போல ஏபி நாகராஜனும் கூட ஒரு கட்சி சார்ந்து, அரசியல் சார்ந்து தான் இயங்கி வந்தாரு. அப்ப நான் சொன்ன மாதிரி பகுத்தறிவு பேசக்கூடிய ஒரு செக்ஷன் எப்படி வந்து சினிமாக்குள்ள நுழைஞ்சதோ, அது போலவே பகுத்தறிவை எதிர்த்து ஆன்மீகம் தீவிரமா பேசக்கூடிய இன்னொரு செக்ஷனும் இருந்தது. இங்க வந்து இவங்க தமிழ் முன்னிறுத்தி இவர்கள் ஒரு பக்கம் இருந்தாங்கன்னா, இந்த திராவிட கருத்துக்களை முன்னிறுத்தி ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் வந்து அரசியல் செஞ்சாங்கன்னா, தமிழ் தேசியம் இல்லைன்னா தமிழர்கள் அப்படின்னு ஒரு விதமாக முன்னிறுத்தி ஒரு செக்ஷன் வந்து பண்ணாங்க. மாப்போசியோடைய தமிழரசு கழகம். ஸோ இந்த பக்கம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது. இங்க எப்படி கலைஞர்னு நம்ம கருணாநிதியை சொல்றோமோ திராவிட இயக்கத்துல, அது போல ஏபி நாகராஜனை வந்து தமிழரசு கழகத்துல கலைஞர் அப்படிங்கிற அடைமொழியிட்டு தான் அவங்க அழைச்சாங்க. அதே போல வந்து இங்க வந்து கவிஞர்னா கண்ணதாசன் திமுகல, அங்க கவிஞர்னா கவி காமு ஷெரீப். அது மாதிரி இங்க வந்து அந்த கவுண்டர் பார்ட்ஸ் வந்து நிறைய இருந்தாங்க. நான் ஏன் அந்த ஃபார்ம் அண்ட் கண்டென்ட் முன்னாடி சொன்னேன் அப்படின்னா, அவர் என்னதான் வந்து ஃபார்ம்ல வந்து அவர் ஆன்மீக கதைகளை எடுத்திருந்தாலும் கூட கண்டென்ட்ல வந்து அவர் வந்து மிகப்பெரிய மாற்றங்களை செஞ்சிருக்காரு. அவருக்கு முன்னாடி இந்த ப்ரிடெசஸர்ஸுடைய ஆன்மீக படங்கள் எடுத்துங்க, அதுக்கப்புறம் வந்த இவருடைய படங்களையும் எடுத்துங்க. அதுல வந்து அந்த கண்டென்ட்ல வந்து நிறைய வேறுபாடுகளை நம்ம படங்கள்லயே கூட பார்க்கலாம். ஆன்மீக படங்கள் இல்ல, அதுக்கு அடுத்து வந்த எல்லா படங்கள்லயுமே நம்ம வந்து அதை பார்க்க முடியும். குறிப்பா வந்து இப்போ மெர்சிலாம் வந்து பரதநாட்டிய டான்ஸர். அவங்க வந்து இன்னும் எக்ஸ்டென்சிவா சொல்ல முடியும். குறிப்பா வந்து இப்ப நீங்க இப்ப தில்லானா மோகனாம்பாள் அவருடைய படம் தான். அதை வந்து கொத்தமங்கலம் சுப்பு கிட்ட இருந்து அவர் வந்து வாங்கி அவர் வந்து கதையை வாங்கி தான் அவர் வந்து எடுத்திருக்காரு. அந்த ஆனந்த விகடன் வாசன் கிட்ட இருந்து அந்த படத்தை வந்து அவர் ரைட்ஸ் வாங்கி அவர் எடுத்த படம் தான் அந்த படம். அந்த படத்துல இப்ப எடுத்தீங்கன்னா, குறிப்பா வந்து பரதநாட்டியத்துக்கு வந்து எப்பொழுதுமே பரதநாட்டியம் நடைபெறுதுன்னா, அதுல வந்து அந்த பக்கவாத்தியத்துல வந்து மிருதங்கம் தான் இருக்குமே தவிர தவில் இருக்காது. ஆனா இவருடைய படங்கள்ல பாத்தீங்கன்னா மிருதங்கத்தை வச்சிருப்பார். ஏன்னா அந்த படத்துல தில்லானா மோகனாம்பாள்ல நீங்க நல்லா ஃபுல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு நாதஸ்வர இசை இசையும் பரதமும் எப்படி வந்து அந்த கலைஞர்களுடைய வாழ்க்கையை வந்து ஆவணப்படுத்துறது ஒரு பக்கம்னா கூட, அதுல வந்து அந்த காட்சிப்படுத்துதல் அது அப்படிங்கிறதே வந்து ரொம்ப வேறுபட்டு இருக்கும். இயல்புல இருக்கிறது வேற. ஏன்னா பிகாஸ் நீங்க இப்போ வந்து ஒரு சபாக்கள்லாம் நம்ம பெரும்பான்மையான ஆட்கள் நம்ம போறது இல்ல. ஏன்னா நமக்கு அது அந்நியமான ஒரு விஷயமா தான் இப்போ வரைக்கும் இருக்குது. நீங்க சபாக்கள்ல போய் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்க எந்த ஒரு பரதநாட்டிய டான்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னாலும் அங்க மிருதங்கம் தான் இருக்கும். அங்க கர்நாடக இசை பாடுறவங்க வந்து மிருதங்கத்தை வாசிச்சுக்கிட்டு தான் பாடுவாங்க. தவில் வந்து ஒரு செகண்ட் ரேட்டட் அப்படிதான். அந்த மாதிரியான ஒரு அந்த அந்த வாத்தியம் அப்படிப்பட்டது கிடையாது. ஆனா அந்த வாத்தியத்தின் மீதான கண்ணோட்டங்கிறது அந்த கர்நாடக இசை பாடக்கூடியவர்கள் இல்ல அந்த இசை சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள் பலருக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணப்போக்கும் இருந்திருக்கிற காலகட்டங்கள் இருந்திருக்குது. அதனாலதான் ஆனா இவர் வந்து அதை காட்சிப்படுத்துதல்ங்கிறது வந்து இவர் தில்லானா மோகனாம்பாள் படத்துல வேற மாதிரியான ஒரு காட்சிப்படுத்துதல்லாம் அதுல செஞ்சிருப்பாரு. ஸோ அது மாதிரி நிறைய இப்போ ஒரு நவராத்திரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது வந்து ஒரு பெண்ணோட டிராவல் தான் அந்த படமே. அந்த படத்துல வந்து இப்போ பலருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கலாம், என்ன பெண்ணை இப்படி பேசுறாங்க, இல்லைன்னா வந்து இருக்கு அந்த அதுல வந்து வர வசனங்கள் இல்லைன்னா வந்து அதை வந்து நம்ம இன்றைய காலகட்டத்தை வச்சு நம்ம வேல்யூ பண்ண முடியாது. ஆனா அந்த படம் வந்து ஒரு டிராவல்ல வந்து சொல்லுது. ஒரு பெண்ணுடைய டிராவல் வந்து அவளை எப்படி இந்த சமூகம் வந்து அணுகுது, அந்த அந்த காலகட்டத்துல எப்படி சமூகம் அணுகுது அப்படிங்கிற படமா இருக்கலாம். இல்ல இந்த மாதிரி பல்வேறு இது வெறும் ஆன்மீக படங்களை மட்டுமே எடுத்தவர் அப்படிங்கிறது இல்லாம, அவர் வந்து வெவ்வேறு விதமான படங்கள் இல்லைன்னா வந்து அவர் இயக்கம் சார்ந்த கருத்துக்கள் எல்லாமே அவர் வந்து சொல்ல முற்பட்டிருக்காரு. அவர் அந்த காலகட்டத்துல அவர் அதிகமா வந்து வச்சு எடுத்த படங்கள் வந்து சிவாஜி கணேசனை வச்சுதான். அவர் வந்து நிறைய படங்கள் வந்து அவர் சிவாஜியை வச்சு மட்டும்தான் எடுத்திருக்காரு. இதுவும் ஒரு கூடுதல் தகவல் தான். வேற யாராவது மேபி அடுத்து தோழர்கள் பேசுவாங்க. அதாவது இந்த பீரியட்ல இருந்து நம்ம அதை டிசைட் பண்ணக்கூடாது, ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நம்ம அந்த டைம்ல அது எப்படி இருந்தாங்களோ அதை அந்த சைட்ல இருந்து யோசிக்கணும்ன்ற மாதிரி சொன்னீங்க. ஆனா எந்த டைம்ல வந்து இந்த மாதிரி கருத்தை போட்டாலும் அது தப்பு தானே.
இப்ப வந்து அது நார்மலைஸ் ஆயிருக்கலாம். இப்ப கூட எவ்வளவோ ஹராஸ்மெண்ட்டோ இல்ல நிறைய விஷயம் வந்து இப்ப பஸ்ல போறதெல்லாம் இதுல ஏதாச்சும் ஒரு ஹராஸ் நடக்குதுன்னா, இது என்னப்பா பெரிய விஷயம், இது எல்லாருக்கும் நடக்கிறதான்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா இப்ப இருக்கிறது பின்னாடி போகும்போது இப்ப அத வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இப்ப ஃபியூச்சர்ல வந்து இப்படி ஒண்ணு இல்லன்னு வச்சுக்கலாம். பஸ்ல இப்ப எதுவுமே ஆகலன்னு. அத வந்து இப்ப கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்னா, அதுல அப்ப அந்த காலத்துல வந்து வந்து இது வந்து ஒரு நார்மலான விஷயம் பஸ்ல ஹராஸ் நடக்கிறதெல்லாம். அதனால நம்ம வந்து அந்த இடத்துல இருந்து யோசிக்கணும்னு சொல்லக்கூடாதுல்ல. அதனால இந்த பாயிண்ட் மட்டும் நான் சொல்லணும்னு தோணுச்சு. நீங்க சொல்றது சரிதான். என்னன்னா இப்போ உதாரணமா வச்சுப்போமே, இன்னொரு ஒரு உதாரணம் நான் தரேன். இப்போ வந்து ஒரு காலகட்டத்துல குடிச்சானா அவனை ஊரை விட்டே துரத்தி விட்டுருவாங்க. இன்னைக்கு பப் இல்லாத தெருவோ இல்லைன்னா டாஸ்மாக் இல்லாத அரசாங்கமே இன்னைக்கு வந்து சாராயம் வித்துட்டு இருக்கு. ஸோ வந்து சாய்ஸ் நம்ம வந்து இது பர்சனல் சாய்ஸ் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறை இருக்குது. இன்றைய சோசியல் வேல்யூ சிஸ்டம்ல குடிங்கிறது ஒரு பர்சனல் சாய்ஸ். ஆனா அன்றைய சோசியல் இதுல வந்து அது சமுதாய சீர்கேடு. ஸோ நம்ம வந்து இன்னைய காலகட்டத்துல போயிட்டு ஒருத்தனை ஜட்ஜ் பண்ணும்போது நம்ம சமுதாய சீர்கேடு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவனை ஊரை விட்டு தள்ளி வைக்கிறதோ அது நம்ம இன்னைக்கு வந்து சாத்தியம் இல்லைன்ற மாதிரி அந்த வேல்யூ சிஸ்டம்ங்கிறது எவால்வ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அது வந்து நம்ம வந்து அந்த கான்டெக்ட் இல்லைன்னா அந்த வேல்யூ சிஸ்டம்ங்கிறது எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா, இந்த விஷயங்களே கூட நாளைக்கு என்னடா இவ்வளவு பைத்தியகாரத்தனமா நடந்துகிட்டு இருக்கானுங்க அப்படின்னு நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ல இருக்கவங்க நம்மளை பார்த்து சொல்லக்கூடும். பெரியாருமே அந்த இடத்த நோக்கி தான் வந்திருக்காரு. பெரியார் வந்து என்ன சொன்னார்னா, என்னடா ஒரு முட்டா பையன் கடவுள் இல்லைங்கன்னு சொல்றதுக்கு இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்திருக்கானே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஃபியூச்சர் ஜென்ரேஷன்காரங்க அப்படின்னு தான் அவர் பேசியிருக்காரு. அவர் சொன்னது என்னன்னா, இல்லங்கிறத சொல்றதுக்கு இவ்வளவு நாளா சொல்லி இருந்திருக்கான் அந்த ஆளு அப்படின்னு என்ன சொல்லுவாங்க ஃபியூச்சர்ல இருக்கவங்க அப்படின்ற ஒரு போக்கு தான் அவருக்கு வந்து திங்கிங். ஏன்னா ஃபியூச்சர்ல எவால்வ் ஆகி தான் தீருமே தவிர. ஸோ அதனாலதான் நான் சொல்றது வந்து நம்ம இன்னைக்கு இருக்கிற நிலைமையில நின்று கொண்டு நம்ம அதை ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் நான் சொல்ல வந்தேன். அந்த ஆஸ்பெக்ட்ல தான் சொல்ல வந்தேன். அது சரின்றது சரி தப்புங்கிறது வந்து தப்புன்னா தப்பு தான், தப்பு கரெக்ட் தான். ஆனா வந்து அதை ஜட்ஜ் பண்றதுங்கிறது வந்து நம்ம அன்றைய ஸ்டாண்டர்ட்ஸை வச்சு ஜட்ஜ் பண்ணணும்ன்றது தான் சொல்ல வந்தது. வேற ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலி இப்போ ராகுல் சொன்ன மாதிரி எவால்வ் ஆன விஷயங்கள் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் நம்ம பாசிட்டிவா ஃபார்வர்டா எவால்வ் ஆன விஷயங்கள் இருக்கு. பட் சிலது வந்து ஃபார்வர்டா ஆயிட்டு இருக்கோம்னு நினைக்கிற டைம்ல நம்ம ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கிறதும் நம்ம சொசைட்டில பார்க்க முடியுது. அதுல ஒரு விஷயம் வந்து இந்த தில்லனா மோகனம்பல் படத்துல வந்து பரதத்தை பத்தின விஷயங்கள் வந்து நல்லா எவால்வ் ஆயிருக்குன்றது ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து அது இந்த படத்துல நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து சதுராட்டமா இருந்தது வந்து வெறும் கோயில்கள்ல வந்து ஒரு பூஜைக்காக ஒரு விஷயங்களா இருந்தது தான் டான்ஸு. நம்ம ஒரு ஏதோ ரிச்சுவல்ஸ்லாம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க கோயில்ல சாமிக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிச்சுவல்ல ஒண்ணா கடவுளுக்கு படைக்கிறதா தான் டான்ஸ் வந்து இருந்தது. அதுக்கு வந்து தேவதாசின்ற சிஸ்டம் வந்து அப்போதுலேருந்து இருந்திருக்கு. அப்போ வந்து சின்ன சின்ன கேர்ள்ஸ் எல்லாம் வந்து அதுக்காக டெம்பிள் சர்வீஸ்க்காக டெடிகேட் பண்ணிடுவாங்க. அவங்கள வந்து தெய்வமாவே தெய்வத்தோட அனுகிரகம் இருக்க பெண்களாவும் தெய்வத்தோட ஒரு ரெப்ரசன்டேஷனாவோ காட்சிப்படுத்தி அவங்கள வந்து அவங்க விருப்பத்தின் பேர்லயா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனா அப்போ வந்து அதுக்கு ஒரு ப்ரைடு இருந்தது. அப்போ அதை செய்யறது வந்து ஒரு பெரிய புண்ணியம் அப்படின்றதும் அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இருந்தது. ஸோ அதனால அது வந்து அப்போ இனிஷியலி வந்து நல்லா போயிட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நிறைய ஆர்ட் ஃபார்ம்ஸ் வந்து ஆக்சுவலி இப்பதான் அது பரதநாட்டியம்னு காயின்ட் ஆர் டேர்ம்ட் பட் பிஃபோர் இட் வாஸ் சதுர். ஸோ இந்த டிரான்சிஷன் இருக்கு. ஸோ அப்போ வந்து 6th செஞ்சுரியில சதுரா இருந்துட்டு அதுக்கப்புறம் 16th செஞ்சுரிக்கு அப்புறம் இந்த அதர் லைக் விஜயநகர் எம்பையர் அதுக்கப்புறம் வந்து முகல்ஸ் இவங்கெல்லாம் வரும்போது அது வந்து ஃப்ரம் கோயில் வந்து லைக் இந்த மாதிரி அரசோட கோட்டை அங்க அந்த கோர்ட்ல தான் நடக்கிற ஒரு விசேஷம் அங்க வரைக்கும் வருது. ஸோ அங்க இருந்து தான் அடுத்து வந்து இந்த பிரிட்டிஷர்ஸ்லாம் உள்ள வராங்க. வந்து அது வந்து அவங்களால நம்ம அது கல்ச்சரலா இருந்திருக்கு. ரிலிஜியஸாவும் பிராக்டிஸா இருந்திருக்கு. இது என்னன்னு அவங்களுக்கு ஒரு பெரிய புரிதல் இல்லாததால அவங்க வந்து இது ஏதோ சம்திங் அவங்களோட புரிதலுக்கு இல்லாததா இருந்ததால அவங்க வந்து இத வந்து லைக் கைண்ட் ஆஃப் அபாலிஷ் பண்றதுக்கான விஷயங்களையும் அதை வந்து ரொம்ப இல் ட்ரீட் பண்ற இதுக்கு போறாங்க. இது ஒருத்தவங்களோட நம்பிக்கை. அதுக்காக அவங்க டான்ஸ் பண்றாங்க. அதை வந்து அதை ஒரு அதை ப்ரெசென்ட் பண்ணி அவங்க வந்து சாமிக்கு வந்து அதை லைக் கைண்ட் ஆஃப் படைக்கிற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரிலாம் இதை முதல்ல அது வந்து அது மாதிரி ஒரு பிம்பமா அது வந்து சொசைட்டல்ல இருந்திருக்கு. ஸோ இப்போ ஃபர்தரா இந்த
ஸ்டில்லா நம்ம பீரியட் வந்து இப்போ 1960ஸ்ல அந்த மாதிரி டைம்ல அப்போ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஒரு ஃபியூ இயர்ஸ்ல ஸோ பிரிட்டிஷ் வந்து போயிட்டு சில இடங்கள்ல வந்து இத அபாலிஷ் பண்றதுக்கான அதாவது தேவதாசியா வந்து கோயில்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து அபாலிஷ் பண்ணிட்டு கொஞ்சம் வருஷம் ஆயிருக்க டைம்ல தான் இந்த மாதிரி மூவிஸ்லாம் வருது. அப்போ வந்து இட் இஸ் லைக் நம்ம ஒரு பரதநாட்டியம் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு அது. ஸோ இப்படி அப்படியா இருக்கும்போது தான் இந்த இந்த கதையில நம்மளே பார்க்க முடியும். ஸ்டில் அந்த படத்துல வந்து ஃபியூ திங்ஸ் நடக்கும். கோயில்ல தான் ஃபர்ஸ்ட் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு மைனர் ஒருத்தர் இருப்பாரு. அவரோட சபையில ஆடுறதுக்கு அவங்க 2 பேரையும் அவன கூப்ட்டுருப்பாங்க. அந்த ஆள் வந்து இவள அந்த ஸ்டேஷன்ல பார்த்துட்டு இவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்றதுக்காக நாகேஷ தூது விடுவான். அவ அவள வந்து கூட்டிட்டு வர சொல்லி. ஸோ இந்த மாரி ஒரு சீக்வென்ஸ் இருக்கும். அப்புறம் இவங்க வந்து ராஜாவோட ஃபோர்ட்ல போய் ஆடுறதுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல அவங்க 2 பேரையும் புக் பண்ணியிருப்பாங்க 2 பேரையும். ஸோ இப்ப நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அவங்க கோயில்லயும் பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஒரு பெரிய பணக்காரன மைனர் கைண்ட் ஆஃப் அ கம்யூனிட்டில கொஞ்சம் அப்போதைக்கு இல்ல. இப்போ வரைக்கும் அவங்க தான் ஹைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி அவங்கலாம் வந்து அவங்களோட இத அவங்கள வந்து ஆட வைக்கிறதுக்கு அவங்களோட இப்போ பர்சனல் ப்ரோகிராம்ஸ்க்கு அவங்கள இன்வைட் பண்றதா இருக்கட்டும். தென் வந்து அப்போ வந்து அதுல சம்திங் சொல்லுவாங்க. அந்த ஊர் பேர் யாருக்கா ஞாபகம் இருக்கா? நம்பியாரோட ஊர் பேரு? மதன்புரமா? மதன்பூர். மதன்பூர். நான் கூட ஃபர்ஸ்ட் மைசூரோன்னு நெனச்சேன். அப்புறம் பார்த்தா மதன்பூர்ன்னு சொன்னாங்க. எனக்கு அது அப்படி நிஜமாலே ஊர் இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. மேபி ஐ தாட் இது ஏதோ கற்பனை ஊருன்னு நெனச்சுக்கிட்டேன். ஸோ அதுல வந்து ஸோ ஸ்டில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சில இடத்துல வந்து அந்த மைசூர்ல கூட பேலஸ்ல ராஜாஸ்லாம் வந்து போவாங்க. அந்த மாரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி ஏதோ ஒரு கிங்டம்ஸ் எல்லாம் அபாலிஷ் பண்ணக்கப்புறமும் ஃபியூ பீப்பிள் வந்து அந்த இதுல இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட இதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கலைஞர்கள் எல்லாம் வந்து லைக் அவங்களோட சபையில வந்து பாட வைக்கிறது அது மாதிரி பண்றாங்க அப்படின்னு நினைச்சேன். ஸோ எனக்கு எனக்கு வந்து இதுதான் தெரிஞ்சது, கதையும் தெரிஞ்சது. பட் ஸ்டில் இதெல்லாம் என்னால பார்க்க முடிஞ்சது அந்த கதையோட ஓட்டத்துல. ஸோ இப்போ வந்து அந்த டெம்பிள் விஷயங்களை தாண்டி இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்லயும் வந்து டான்ஸும் சரி, நாதமும் சரி, அந்த கலைஞர்கள் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுல வந்து நமக்கே தெரியும் நிறைய ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இருக்கும். அதுல என்னன்னு பார்க்கலாம்னா, ஆணுக்கு வந்து அவன் வந்து சக்கரவர்த்தி, அவன் வந்து பெரிய வித்துவான், அவன் கலைக்கெல்லாம் தலைவன், இந்த மாதிரி அவனை பத்தின விஷயங்கள் வந்து பெருமைக்குரியதாகவும் அவனுக்கு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாவும் இருக்கு. ஆனா பெண்ணுக்குன்னா அவளை பாராட்டிட்டு அடுத்து படுக்கை அறை கூப்பிடலான்ற மாதிரி மைண்ட் செட்லயே தான் அவளை வந்து அணுகுறாங்க எல்லாருமே. அந்த மைனரா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஒருத்தன் அந்த லோக்கல்ல கொஞ்சம் பெரியவனா இருப்பான், நாகலிங்கன்னு ஒரு கேரக்டர் வருவான், அவனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த மைனரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இவன் இந்த ராஜாவா இருக்கட்டும். ஸோ இவங்க எல்லாருமே வந்து சொசைட்டில வந்து பேராவும் இருக்காங்க, பணத்தை வச்சிருக்கவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு இவங்க கலைஞர்களை ரெஸ்பெக்ட் பண்றப்போ ஒரு ஆணுக்கு தர மரியாதையை வந்து பெண்ணுக்கு மரியாதையா தந்தாலும் அடுத்து அவளை அடையணும்னு நினைக்கிற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்களுக்கு இருக்கு. ஸோ இது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, தேவதாசி சிஸ்டம்லயும் வந்து அவங்கள தெய்வம் அது இதுன்னு வெளிப்படையா சொன்னாலும் உள்ள வந்து அவங்களுக்கு நிறைய அநீதிலாம் இழைக்கப்பட்டிருக்கும்ன்றது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. எப்படியாவது அந்த தேவதாசிங்களை அந்த புறத்துல வச்சுக்கிறதுக்கு தான் அப்ப இருந்தவங்க எல்லாம் ட்ரை பண்ணிருப்பாங்க. இன்னும் பிரிட்டிஷ் பீரியட்ல வந்து இவங்கள வந்து இவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி இல்லாம அவங்க மேல வந்து அவங்க விருப்பத்துக்கு மாறான விஷயங்கள் வந்து செய்யப்பட்டிருக்குமோ? பட்டிருக்கும். இதுல சந்தேகமே இல்ல கண்டிப்பா பட்டிருக்கும். ஏன்னா இப்ப வரைக்கும் ஆர்டிஸ்டுக்கா சினிமா ஃபீல்ட்ல இருக்கவங்களை இன்னும் எல்லாரும் எப்படி பாக்குறாங்கன்றது நமக்கு நல்லா தெரியும். எல்லாரும் வந்து பாசிட்டிவா, சில பேருக்கு தான் அந்த ப்ரிவிலேஜ் கிடைக்குது. அவங்கள வந்து நம்ம ஒரு லைக் என்ன சொல்றது, உடல் சார்ந்து இல்லாம அவங்கள வந்து அவங்களோட சக்சஸ்க்காகவும் அவங்க பண்ண விஷயங்களுக்காகவும் அவங்கள பாராட்டி அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி விஷயங்கள் சொல்றேன். அது எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் ஈஸியா அவ்வளோ கிடைச்சிருது இல்ல. அது குறைஞ்சபட்ச பேருக்கு தான் அந்த மாதிரி ஒரு பொசிஷன் வந்து கிடைக்குது. ஸோ இந்த கதையிலயும் நம்மளால அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அந்த ஹீரோயின் படுற விஷயங்கள் பண்ற கஷ்டங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்ல, அவங்க 3 பேர் சரி ஓகே, ஒரு ஜென்ரல் ஒரு அந்த டைம்லயும் சில அதிகபட்ச ஆண்களோட மென்டாலிட்டியில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லவ்வர்ன்றவரு அவங்க எல்லாரோட மோசமா இருக்காரு. கேட்டா எல்லாத்துக்கும் சந்தேகப்படுறாரு. இவ மேல தப்பு இருக்கா இல்லையா, ஏன் அப்படி நடந்துச்சு, இத பத்தி அவ சொல்ல வரதையும் கேட்க மாட்டாரு.
யாராவது சொல்லி அதை புரிய வைக்க வந்தாலும் அவங்களோட பேச்சை வந்து இவர் கேட்க மாட்டாரு. இவருக்கா யாராவது செருப்படிக்கிற மாதிரி அடிச்சு சொன்னா மட்டும்தான் அவருக்கு புரியும். அது வரைக்கும் அவருக்கு வந்து ஒண்ணுமே புரியாது. சந்தேகத்தை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு அசம்ஷன்ஸ்லயே வந்து போய் அவளை வந்து திட்டுறது, அவன் மேல கோவப்படுறது, ஃபைனலா அரையிறது வரைக்கும் போகும். ஸோ இதுல வந்து ரொம்ப ப்ரிஜுடிஸ் பண்ணிட்டு ஒரு விஷயங்களை வந்து அணுகிறத அந்த பாயிண்ட் அந்த கேரக்டர் வந்து சிவாஜி நல்லா பண்ணியிருப்பாரு. அது பொதுவாவே இருந்ததா இல்ல இது எப்படி அது நம்ம பாக்குறதுன்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கொஞ்சம் நெருடலா இருந்தது அந்த கதையை பார்க்கும்போது. இது சொன்ன மாதிரியே வந்து இதுல எப்படி லவர்ஸ்லயே வந்து டாக்ஸிக் ரிலேஷன் இப்ப சொல்ற மாதிரி டாக்ஸிக்கா இருக்காங்க, அதெல்லாம் வந்து அப்ப பெருமையா வச்சிருப்பாங்க. அதாவது இதே வந்து பெண்ணு மறுபடியும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஏதாச்சும் சந்தேகம்னு இல்லை, சும்மா ஏதாச்சும் மாத்தி கேட்டுட்டா போதும், முடிஞ்சு அவங்க கதை முடிஞ்சு போச்சு, ஊரே சேர்ந்து வளர்ச்சி போட்டோம். இதே மாதிரி வந்து திருவிளையாடல்ல எக்கச்சக்க கருத்துக்கள் இருக்கு. அது வந்து பெண்ணும் சொல்லுவாங்க, ஆணும் சொல்லுவாங்க. அது இப்ப சக்தி கடவுள்னு சொல்லப்படுற சக்தி சிவனா இருந்தாலும் சரி, இல்ல அவங்க மனுஷனா இருந்த அப்பயும் சரி, எந்த இதுல இருந்தாலும் இப்ப அத ஸ்டார்டிங்ல வந்து ஸ்டார்டிங்ல ஒரு நாகேஷ் அப்புறம் சிவன் வந்து வருவார். இந்த சீன் தான் வந்து மோஸ்டா எல்லாரும் காமெடி படம் திருவிளையாடல் படம் பார்க்கலனாலும் இந்த சீன் பார்த்திருப்பாங்க. ஏன்னா காமெடி ஆதித்யா அந்த மாதிரி டிவிஸ்ல போடும்போது நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது இதுதான். எனக்கு திருவிளையாடல் படம் வந்து எனக்கு இன்ட்ரோ ஆனதே வந்து இந்த காமெடி சீன் வச்சு தான். ஏன்னா நாகேஷ் வந்து செம பர்ஃபார்ம், அதாவது சீன்ல வந்து அவர் மட்டும்தான் இருப்பாரு. அவரே எல்லா டைலாக் அவர் அப்படியே என்னெல்லாம் தோணுதோ அப்படியே அந்த சீனே வந்து விளையாடி விட்டுருப்பாரு. அவருக்கு என்னெல்லாம் தோணுதோ பண்ணி ஜாலியா பேசிக்கிட்டு புலம்பிக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்ப சிவன் வந்து என்ட்ரி கொடுத்ததும் அப்புறம் நான் வந்து இதை தரேன் எனக்கு பரிசு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை கொடுத்துட்டு போயிட்டாரு. இவரை வந்துட்டு எப்படி நான் உன்னை நம்புறது புலவன் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே சீரியஸா கொஸ்டின் கேட்டுட்டே, எனக்கு கொஸ்டின் கேட்க தான் தெரியும், ஆன்சர் எல்லாம் பண்ண தெரியும்னு சொல்லிட்டு நாகேஷ் கேட்டுட்டே வருவாரு. அப்ப அந்த மாதிரி கேட்டதுல வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்பாரு, என்ன சொல்லக்கூடாது அப்படின்னு. அதுக்கு சிவன், அதாவது கடவுள் வந்து மனுஷனா வந்த சிவன் வந்து என்ன சொல்லுவாருன்னா, பெண்ணிடம் ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுவார். இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து ஒரு கடவுள் மாதிரி ஒரு ரேஞ்சில் ஒருத்தர் வச்சு இந்த மாதிரி கருத்தை, இது வந்து திருவிளையாட ஆல்ரெடி எழுதின லிட்ரேச்சர்ல இருந்து எடுத்ததா சொன்னாங்க. ஸோ அதனால டைரக்டரை குற்றம் சொல்லணும் அப்படி சொல்லல. ஆனா இந்த மாதிரி ஒரு கருத்தை தான் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்ற சொல்ல, இவங்களுக்கு என்னெல்லாம் பெண் மனசுலயோ இல்ல இந்த சமூக மனசுல என்ன திணிக்கணும்னு தோணுதோ அதை வந்து இந்த மாதிரி ஒரு ரிலிஜியஸ் டெக்ஸ்ட்ல ஒரு கடவுள் சொல்ற மாதிரி வச்சுட்டா இவங்கெல்லாம் நம்பிடுவாங்க, ஓகே ஆயிடுவாங்க. ஆக்சுவலி ஹரிகரன் சொன்ன மாதிரி இன்னொரு பாயிண்ட் அந்த படத்துல வரும். ஒரு சீக்வன்ஸ்ல வந்து இவ வந்து தக்ஷனோட பொண்ணா தக்ஷாயினியா பிறந்திருக்கப்போ இவரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி வரும். அப்போ வந்து இவ வந்து அப்பா வந்து யாகம் பண்றாரு, ஸோ நான் வந்து அதை அட்டன் பண்ண போகணும் அப்படின்னு வந்து ஹஸ்பண்ட் கிட்ட பர்மிஷன் கேட்கிறா. அப்போ வந்து அவர் வந்து அவன் வந்து என்னை அவமதிச்சிட்டான், எனக்கு தர வேண்டியதை தரல, இப்ப இந்த இடத்துல யாகத்துக்கு என்னமோ தரணுமா, அது என்னன்னு எனக்கு தெரியல, இது பேரு டௌரியா இல்ல வந்து யாகத்துல வந்து மேல இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரு பங்கு அனுப்பணுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஐ எம் நாட் ஷுர் அபவுட் வாட் தே மென்ட், பட் இப்படின்னு தான் அந்த கான்வர்சேஷன் போகும். அப்போ வந்து அவ வந்து சொல்லுவான், அவன் வந்து என்ன அவமதிச்சிட்டான் உங்க அப்பா, அதனால நான் உனக்கு வந்து பணம் எல்லாம் தரேன், சீ உன்னை அனுப்ப மாட்டேன், நீ போக கூடாது, நீ போறதா இருந்தா உனக்கு எனக்கு ஏதோ முடிஞ்சு அப்படி மாதிரி சொல்லுவான். அவ வந்து இல்ல, என்னோட பிறந்த வீட்டு பாசம் என்ன தடுக்குது, நான் போயே ஆகணும், இங்க நீங்க அங்க அவங்க எனக்கு தெரியாது, நான் போய் அறிவுரை சொல்லிட்டு வரேன், உங்களை வந்து இன்வைட் பண்றதுக்கும் உங்களை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்ததுக்கு வந்து அவர் வந்து புரிஞ்சுப்பாரு அப்படின்னு. பட் அவ போவா, நான் அவங்க அப்பா ரொம்ப திமிராதான் இருப்பாரு, இவங்க நான் என் பொண்ணே இல்லை சொல்றாரு. ஸோ அப்புறம் அழுதுட்டே வருவா. ஸோ நீங்க அந்த சீன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஆக்சுவலி ஒரு அந்த இதுல சொல்லுவாரு, கணவன் தான் கணவனுக்கு கட்டுப்பட்டவதான் மனைவி, அத வந்து அது வந்து உனக்கு தெரியல, என்னை மீறி நீ போனன்னு சொல்லிட்டு 2 பேரும். அப்புறம் இவ வந்து சொல்லுவா, சக்தி இல்லைன்னா சிவன் இல்லைன்னுவா, இல்ல சிவன் வந்து தனியானவரு, நீ இல்லாமலாம் நான் இருந்துருவேன், அப்படி ஒன்றும் எனக்கு நீ ஒன்றும் இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாதுன்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி கான்வர்சேஷன் போக 2 பேரும் வெப்பன்ஸ் வச்சு அடிச்சுப்பாங்க. அப்புறம் கடைசியா இவர் வந்து நெற்றிக்கண்ணை திறந்து பார்வதி எரிச்சிருவாங்க. அதாவது இந்த இதுல தாக்ஷாயினி. ஸோ அவங்கள எரிச்சிட்டோன்னே எல்லாரும் வந்து கெஞ்சுவாங்க, தயவு செய்து வந்து அவங்கள வந்து திருப்பி கொண்டு வந்துருங்க, சக்தி இல்லைன்னா இங்க எதுவும் இல்லை, அது உங்களுக்கே தெரியும், நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, இது ஏன் திருவிளையாடல் அப்படி சொல்லிட்டு திருப்பி வந்து அவர் வந்து நான் அவளை கூப்பிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீன்ஸ்ல வந்து அந்த
எஃபெக்ட்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அந்த டைம்ல பண்ணது ஆக்சுவலி அந்த அளவுக்கு பண்ணதே பரவாயில்லன்னு சொல்லலாம். பாராட்டுற மாரி இருந்துச்சு. இந்த நெருப்பு வர்றதா இருக்கட்டும், அவங்க அதுக்கு பதிலா வெள்ள புகைய அடிக்கிறதா இருக்கட்டும், இவர் வந்து பாம்பு விடுறதா இருக்கட்டும், கழுகு பொம்மை யூஸ் பண்ணியிருப்பாங்க. நமக்கே நல்லா தெரியும். கிட்ட காட்டும்போது கழுகு பொம்மை மாரி இருக்கும். அப்புறம் தூக்கின்னு போறது லைட்டா கழுகு மாதிரிக்கு தெரியும். அது அது ஒண்ணு சீக்வென்ஸ் நல்லாருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு சீன்ல வந்து இந்த பக்கம் சூளம் போடுவாங்க. அதே சூளத்துல வந்து இந்த குடுகுடுப்பு எக்ஸ்ட்ரா இருக்கும். அவரோட வேல்ல பார்த்தீங்கன்னா. ஸோ அது 2ம் உடைஞ்சு கீழ விழுற மாரி காட்டுவாங்க. நல்லா தெரியும் அட்டைய கீழ போடுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப நமக்கு பார்க்கும்போது அது கொஞ்சம் ஏதோ ஒரு நம்ம டிராமா போட்டா நம்ம என்ன ப்ராப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோமோ, அதுதான் அப்போ வந்து கொஞ்சம் டிசைன்டா யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாரி இருக்கு. ஆனா அப்பயே அத வந்து ஸ்க்ரீன்ல வந்து ஒரு ரியலா காட்டுறதுக்கு நல்லாவே ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது கொஞ்சம் பாராட்டலாம். ஸோ அவர் வந்து சொல்லுவாரு. அ இப்ப கணவன் தான் எல்லான்றத நீ கடைசியா புரிஞ்சுகிட்ட. அவர் வந்து மன்னிப்பு கேட்பா. சாரி உங்கள மீறி நான் எல்லாம் செஞ்சுட்டேன். நான் போயிருக்க கூடாது. நீங்க சொன்னத நான் செஞ்சிருக்கணும். ஆ சோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நான் எந்துல பாதி உனக்கு நான் தரேன். இனிமே நீயும் நானும் பாதி பாதி. அதுவும் இன்னொரு இன்னொரு சீக்வென்ஸ் வரப்போ அவர் சொல்வாரு, நான் பெண்களுக்கு சம உரிமை குடுத்த இது எந்த ஆணும் கிடையாது. அத குடுத்த முதல் ஆணே நான் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்வாரு. சோ இத வந்து எப்படி பாக்குறதுன்னு எனக்கு தெரியல. ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது ஏதோ பாராட்டுறதா, குத்துட்டாருன்னு சொல்லிட்டு, இல்ல வந்து நீங்க இன்னும் இத தான் பேசின்னு உட்கார்ந்துருக்கீங்களான்னு சொல்றதான்னு தெரியல எனக்கு. ஓகே. இப்போ நீங்க சொன்ன முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கடவுள வச்சே வந்துட்டு கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சமூகத்துக்கு சொல்றது. இது திருவிளையாடல்ல மட்டும் இல்ல. ஆக்சுவலி எல்லா படத்துலயும் பார்க்கலாம். அதாவது அந்த பெண் தெய்வம் ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. அதையே வந்து காரணமா வச்சு ஆண் தெய்வம் வந்துட்டு ஒரு திருவிளையாடல் மாரி நடத்துறது, சுத்த விடுறது, அழிய விடுறது, அவங்களுக்கு ஒரு பனிஷ்மென்ட் குடுத்து, "கத்துக்கிட்டியா? இப்படிதான் வந்துட்டு புகுந்த வீட்ல இருக்கணும்." அப்படிங்கிற மாரி அப்படியே அள்ளி தூவி விட்டுருப்பாங்க. இப்படிலாம் யாராலடா கிளாஸ் எடுக்க முடியும்? அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ அதுல எல்லாம் ஏபி நாகராஜன் படத்தெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது. அவர் அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருப்பாரு. இப்ப நான் ஒரு பாயிண்ட் மெயினா என்ன சொல்லணும்னு நெனச்சேன்னா, இப்போ ஸ்டார்ட்டிங்ல எல்லாருமே பேசிட்டு இருந்த மாதிரி, அந்த காலகட்டத்துல இருந்த வேல்யூ சிஸ்டம்னு ஒண்ணு இருக்குது. ஸோ அத தாண்டி பார்க்க முடியாது. அது எல்லாம் உண்மதான். பட் ஆனா சினிமாங்கிறது வந்துட்டு அன்னைக்கு இருக்கிற சொசைட்டியோட பிரதிபலிப்பு மட்டும்ங்கிற மாரி நம்ம எடுத்துக்க முடியாது. அது வந்து அந்த பர்ட்டிகுலர் கிரியேட்டர் ஆர் அந்த பர்ட்டிகுலர் தாட்ஸ் இருக்கிறவங்க, இதுக்கு மேலயும் அந்த பர்ட்டிகுலர் சொசைட்டி எப்படி இருக்கணும்? அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் இதோட தான் அவங்க இருப்பாங்க. அதாவது அந்த ஃபியூச்சரிஸ்டிக்ங்கிறது அது அந்த இப்ப இருக்கிற ஸ்டேட்டஸ் கோ வந்துட்டு கன்டின்யூ பண்ணணுமா? மாறணுமா? இல்ல இந்த டைரக்ஷன்ல போணும் அப்படின்ட்டு அவங்க என்ன நெனச்சிருக்காங்களோ, அததான் படத்துல சொல்லுவாங்க. அதுதான் திரும்ப மக்களுக்கு நடுவுல ஒரு பேசு பொருளாகி, அதுதான் ஒரு கருத்தா ஃபார்ம் ஆகும். அதுதான் நடைமுறைக்கு திரும்ப வரும். அப்படி இருக்கிறப்ப, அதே டைம்ல தான் கிட்டத்தட்ட திராவிட இயக்கமும் அதோடைய முற்போக்கு கருத்துக்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சது. டவுரிங்கிற விஷயம் தப்பு, பெண் அடிமைத்தனம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்துட்டு, அந்த ஒரு 1940ஸோட பாதியிலருந்து ஆரம்பிச்சு 1950ஸோட பாதி வரைக்குமே அது ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த வேலைய பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு அ ஐடியால இருந்து இல்ல அந்த ஒரு லென்ஸ்ல இருந்து பார்க்குற டைம்ல ஏபி நாகராஜன் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா தான் இருந்திருக்காருங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இன்னொரு பாயிண்ட் நான் என்ன சொல்லணும்னு நெனச்சேன் அப்டின்னா, இந்த அரசியல் அது இது அப்படியெல்லாம் இருந்தா கூட, நம்ம உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். பட் என்னோட ஐடியாலருந்து நான் சொல்றேன். எனக்கு அந்த பழைய படங்கள் பார்க்கறதுக்கான ஒரு விருப்பத்த கிரியேட் பண்ணது ஆக்சுவலி அவரு. நான் சின்ன வயசுல இருக்கிற டைம்ல, அவரோட அந்த ஈஸ்ட்மேன் கலர்ல அவரோட படத்துல பயங்கரமா இருக்கும். அந்த கலர்லாம் அப்படியே தக 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 தகன்னு மின்னும். அந்த பழைய படங்கள்னா பிளாக் அண்ட் ஒயிட்டு ரொம்ப ட்ரையா இருக்கும். அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இன்ட்ரஸ்டிங்கா அவரோட மூவிஸ்ல வந்து எல்லா ஆங்கிள்லயுமே எடுத்து வச்சிருப்பாரு. அவரோட படத்துல பாட்டெல்லாம் சூப்பரா இருக்கும். டான்ஸ் செமையா இருக்கும். இப்போ இவங்க ஜனனி மென்ஷன் பண்ண மாதிரி ப்ராப்ஸ் எல்லாம் பயங்கரமா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி திருவிளையாடல் படத்துல அந்த மேஜிக் இப்ப திடீர்னு சிவன் தோன்றது, திடீர்னு காணாம போறது, இதெல்லாம் அந்த காலத்து படத்துலலாம் பயங்கரமா இவர் தான் அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நெறைய வளர்த்து விட்டாரு. அதே மாதிரி தமிழ் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கும் அந்த படம் பயங்கர காரணமா இருந்துச்சு அது. அப்படியே எப்படி சொல்றது? தூய தமிழ்ல தான் பேசுவாங்க. ஆனா புரியும். இந்த மாரி நம்மளும் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை வரும். திருவிளையாடல்ல அந்த தருமிக்கும், சிவனுக்கும் நடக்கிற அந்த கான்வர்சேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அப்படியே பயங்கர அட்ராக்டிவா இருக்கும். அதே மாரி தில்லானா மோகனாம்பாள் படத்துலயும் பயங்கரமா அந்த பரதநாட்டியம் மேல ஒரு ஃபேசினேஷன் வர வச்சது. இப்படி ஆட முடியுமா? அதே மாரி அதுக்கு ஈக்குவலன்ட்டா அவரும் வாசிப்பாரு. ஸோ அந்த மோஸ்ட்டா எனக்கு ஏபி நாகராஜன் படம்னா ஒரு பிரமிப்பு. பிரமிப்பு தான் எனக்கு கரெக்ட்டான அந்த வேர்டா சொல்லணும்.
அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு அந்த அவரோட படத்துல என்னென்ன பிடிக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்க. ஆக்சுவலி நீங்க சொன்ன மாரி தில்லனா மோகனாம்ல எனக்கு எல்லா சாங்குமே பிடிக்கும். ஆக்சுவலி நலந்தானா பாட்டு நான் நெறைய வாட்டி கேட்டுருக்கேன். நலந்தானாவ நெறைய பாட்டு புதுசா வந்த பாட்டோடலாம் சிங்க் அப் பண்ணிலாம் அவங்க வந்து நெறைய ட்ரோல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படிலாம் நான் பார்த்துருக்கேன். பட் ஸ்டில் இன்னைக்கு நான் திடீர்னு நலந்தானா பார்க்கும்போது, இந்த படத்தோட ஃப்ளோல அந்த பாட்ட பார்க்கும்போது எனக்கு வந்து அவங்க 2 பேரும் கண்லயே விசாரிச்சுப்பாங்க. உங்க அம்மாக்கு தெரியாம அவங்க வந்து நடனத்திலேயே வந்து அவர் நல்லா இருக்காரான்னு கேட்டுப்பாங்க. அப்போ வந்து அவங்க 2 பேர் கண்லயும் வந்து ஒரு சீன்ல வந்து அப்படியே கண்ணு கலங்கி நிக்கும் 2 பேரும். எனக்கு ஆக்சுவலா லிட்டரலி பார்க்கும்போது லைட்டா கண்லாம் கலங்கிருச்சு. ஐ கேன் ஃபீல் அவங்க வந்து இப்போ இருக்க நெறைய படத்துல நம்ம சில பேர் அழுதா கூட இவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும். அப்ப வந்து எனக்கு வந்து அந்த அந்த சீன்ல வந்து எனக்கு அவங்க அழுறாங்கன்றத தாண்டி நிஜமாலே தே தே ஃபெல்ட் தட் அவங்க 2 பேரும் வந்து நிஜமாலே வந்து கண்ணால ஒரு பரிவர்த்தனை நடக்குதுங்க அப்படின்றது நான் ஃபீல் பண்ணேன் அந்த சாங். எனக்கும் லைட்டா கண் கலங்கிச்சு அது பார்க்கும்போது. ஸோ அந்த சாங் எனக்கு அப்படியே ரொம்ப டச்சிங்கா இருந்தது. அண்ட் நானும் பரதநாட்டியம் டான்ஸுங்கிறதால அவங்க பண்ற அந்த மூவ்ஸ் அவங்க அந்த எந்த வயசுல எனக்கு அது நடிச்சாங்கன்னு தெரியல. பட் ஐ கேன் ஷி அட்லீஸ்ட் டெஃபினெட்லி 30 பிளஸ்ஸா இருப்பாங்க. ஷி ரியலி பெர்ஃபார்ம் அந்த எல்லா சாங்ல வந்த எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து அந்த வேகமா ஆடுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவங்களோட கோரியோகிராஃபி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம். எனக்கு பெர்சனலா வந்து சரோஜா தேவி சாரி அவங்க பேரு என்ன? பத்மினி பத்மினியோட டான்ஸ் வந்து எனக்கு அந்த படத்துல பிடிச்சிருந்துச்சு. ஸோ, என்னால நல்லா ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது. அதே மாரி நான் அந்த நாதஸ்வரம் அந்த மைனரோட வீட்ல வந்து அ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்போ அவங்க வந்து அந்த ஃபாரின் ஹார்மோனிய வந்து இங்க பாட முடியுமா? கர்நாடிக்க தாண்டி அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்க ஒண்ணு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க வெளியே நின்னு. ஸோ அதுவும் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் கேட்கறதுக்கு. ஸோ நாதஸ்வரத்த வந்து தனியா நம்ம நெறைய இடத்துல கேட்க மாட்டோம். அது ஒரு ஒரு கலவையா ஒரு பெர்ஃபார்மன்ஸா தான் நம்ம கேட்போம். எக்ஸெப்ட் ஃபியூ சபா புரோகிராம்ஸ் எல்லாம் இல்லாம. ஸோ இந்த படத்துல அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும். ஏன்னா, அப்ப நமக்கே தெரியும். அத பெர்ஃபார்ம் பண்றவங்க யாரா இருப்பாங்க? அத பார்க்கக்கூடியவங்க யாரா இருப்பாங்க? யாருக்கு அந்த பிரிவிலேஜ் இருந்திருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அத கத்துக்கிறதுக்கான பிரிவிலேஜுமே அப்ப யாருக்கு இருந்திருக்கும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அத தாண்டி அத வந்து மத்த ஆடியன்ஸ் வந்து, "ஓ! இது இப்படிதான் இருக்கும் கேட்கறதுக்கு. இது இப்படிதான் பண்ணுவாங்க." ஸோ இவங்க வாசிக்கிறாங்கன்னா, நடிக்கிறாங்க. அது நமக்கே தெரியும். அது யாரோ வாசிச்சிருப்பாங்க. இவங்க ஃப்ரண்ட்ல வந்து படத்துல நடிச்சிருப்பாங்க. பட் ஸ்டில் வி கேன் ஃபீல் தட் தே ஆர் ஆக்டிங் இன் எனி பிளேஸ். அது வந்து எல்லா இடத்துலயுமே வந்து ரொம்ப எதார்த்தமா அவங்களே வாசிக்கிற மாரி அந்த ஃபீல நமக்கு குடுத்திருப்பாங்க. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மாதிரி இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்லயும் அந்த ஒரு அட்டென்ஷன் கிராப் வந்துட்டு அவரோட படத்துல நிறைய பார்க்க முடியும். லைக் நவராத்திரி படத்துல வந்துட்டு அது பிளாக் அண்ட் ஒயிட் படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் ஃபுல்லாவே ஸ்டோரி ட்ரிவன் தான். ஒரு பொண்ணு வந்துட்டு 9 டேஸ்ல 9 டிஃப்ரெண்ட் மென் வந்துட்டு சந்திக்கிறாங்க. அதுல ஒவ்வொரு இதுலயுமே ஒரு லெசன் லேர்ன் பண்ணிட்டு கடைசியில அவங்க லவர் கூட சேர்றாங்க. அது வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற படங்கள்ல கூட இவ்ளோ லென்த்தியான ஒரு படம் வந்துட்டு இவ்ளோ அ நம்ம நம்மள நம்மளோட அட்டென்ஷன கிராப் பண்ணிட்டு என்கேஜிங்கா இருக்க முடியுமான்னு தெரியல. அந்த அளவுக்கு இருக்கும். நான் ஃபுல்லாவே நரேட்டிவ் ட்ரிவன் தான். ஃபுல்லாவே டயலாக்ஸும், ஆ சீன்ஸுமா தான் இருக்கும். மத்த படத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ திருவிளையாடல், இல்ல தில்லானா மூலம்ல ஏதாச்சும் ஒரு அ க பாட்டு இருக்கும். அப்படியே டான்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து கொஞ்சம் சரி ஓகே போர் அடிச்சாலும் நம்மளுக்கு அவங்க அந்த தியேட்டர் ப்ராப்ஸ் யூஸ் பண்ற மாதிரி ஏதாச்சும் சின்ன வயசுல இருக்கும்போதும் ஓகே இது நல்லா இருக்கே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆனா அப்ப இருக்கிற அந்த காலகட்டத்திலயுமே நவராத்திரி மணி ஸ்டோரி ட்ரிவன் ஃபிலிம் எடுத்தது வந்துட்டு அ இவரால மட்டும் தான் முடியும்னு நெனைக்கிறேன். அண்ட் இன்னொரு இது வந்துட்டு நான் என்ன எனக்கு இன்ட்ரஸ்டிங்கா தோணுச்சுன்னா, ஒவ்வொரு படம் இன்ட்ரோடக்ஷன் அப்பவும் இது என்ன மாதிரியான படம்? இதுல என்ன கதை இருக்க போகுதுன்னு அந்த புரொடக்ஷன் ஹவுஸ் போட்டதுமே சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ நீங்க சொன்ன மாதிரி தியேட்டர் ப்ராப்ஸும் ஏன்னா அவர் வந்துட்டு ஹி இஸ் ஃப்ரம் எ ஹெவிலி தியேட்டர் பேக்ரவுண்ட். ஃபர்ஸ்ட் வந்துட்டு தியேட்டர்ல தான் இன்ட்ரோடியூஸ் ஆனாரு. அவரோட அந்த தியேட்டர்ல ரிலீஸ் ஆன அந்த நால்வர்ங்கிற மூவி தான் படமா எடுத்தாங்க. அதுல தான் அவர் வந்துட்டு ஐ திங்க் டயலாக்ஸும் ஸ்க்ரீன் பிளேயும் அவரு எழுதியிருக்காருன்னு நெனைக்கிறேன். ஸோ அதுலேருந்து தான் அவரு ஃபிலிம்க்கே இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு. ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு நெறையவே பார்க்கலாம் அவரோட படங்கள்ல. எவ்வளவுக்கு எவ்வளோ தியேட்டர் ப்ராப்ஸ் யூஸ் பண்றது, அ மித்தாலஜிக்கல் ஃபிலிம்ஸா இருந்தாலும், இப்போ திருவிளையாடல் வந்துட்டு ஃபுல்லாவே ஒரே ஒரு செட்டு தான். மெட்ராஸ்ல இருக்க ஒரே ஒரு செட்டு தான். ஆனா பேக் ட்ராப்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி டிஃபரெண்ட் சீன்ஸா வந்துட்டு எடுத்திருப்பாரு. அது நல்லாருக்கும். ஆம் இதெல்லாம் வந்துட்டு புடிச்ச விஷயங்கள். ஸோ இவரோட படத்துல வந்துட்டு பாட்டு பத்தி பேசாம இருக்கவே முடியாது.
தலைவன் ஒவ்வொரு படத்துலயும் 12 பாட்டு 6 பாட்டு 7 பாட்டுன்னு குறைவில்லாம வச்சிருக்கிறாரு. அகத்தியர்ல வந்து ஒரு நான் வந்து அலைப்பாயுதை படம் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப வந்துட்டு ஒவ்வொரு சீனுக்கும் எனக்கு பாட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் அவங்க கல்யாணத்துல மீட் பண்ணுவாங்க, அப்போ ஒரு பாட்டு இருக்கும். அப்புறமா இவங்க 2 பேரும் ரயில்வே ஸ்டேஷன்ல மீட் பண்ணுவாங்க, அப்போ ஒரு பாட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பிரிஞ்சு போறாங்க, அப்போ ஒரு பாட்டு இருக்கு மாதிரி. நான் அப்ப நினைச்சேன், என்ன இது படம் ஃபுல்லா பாட்டு தான் இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனா அகத்தியர் பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு எனக்கு வந்து மனிதன் எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னு தோணிருச்சு. ஏன்னா எந்திரிச்சு படம் ஆரம்பிச்சு அப்பதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீன்ல வந்துட்டு ஏன்னா சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இது வந்துட்டு இவங்க எல்லா தேவர்கள் எல்லா கடவுளும் ஒரு இடத்துல இருக்கனால பூமியோட சமநிலையே மாறிடுச்சு. ஒரு இடம் கீழே போயிருச்சு, இன்னொரு இடம் மேல போயிருச்சு. இப்ப இதை நம்ம சமப்படுத்தணும்னா வந்துட்டு இங்கிருந்து ஒருத்தனை அங்க அனுப்பணும். அந்த வல்லமை பிடிச்ச ஒருத்தன் அகத்தியன் தான் அப்படின்ட்டு அவங்களே பாடி ஷேப் பண்ணி இந்த புள்ள முடிச்சு நான் போய் அவனை சரி பண்ண போறான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் அவரை வந்து அனுப்புறாங்க. இவரு அனுப்ப 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 அப்படியே பூமி சமநிலை ஆயிட்டு இருக்கு. இப்ப அதுல இருந்து ஒரு பாட்டு, உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும்ட்டு. நல்ல பாட்டு, அது எதுவும் சொல்ல முடியாது. சரி, அதோட முடிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு இல்ல ஒரு ஒரு 40 மினிட்ஸ் அட்லீஸ்ட் போயிருக்கலாம். போனதுமே இன்னொரு பாட்டு, ஒரு ஒரு சின்ன பையனை யாரோ பாப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு பாட்டு, அந்த பையன் பாடிட்டு இருப்பான். தாயிர் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு அவன் பாடிட்டு இருப்பான். அது ஒரு பாட்டு. சரி, இங்க முடிச்சுட்டு இன்னொரு அடுத்து ஒரு 10 நிமிஷம் கேப் தான், அடுத்த பாட்டு வந்துரும். அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த சீன்லாம் வாழ்க்கையில மறக்க முடியாது. பொன்னி, கங்கை, காவிரின்ட்டு எல்லா நதிகளும் வந்துட்டு பொண்ணுங்களா நின்று இருப்பாங்க. இல்ல அதுக்கு முன்னாடி இன்னொரு சீன் இருக்கும். 3 நதியும் ரொம்ப பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சு இவரே கேட்பாரு, அகத்தியரே கேட்பாரு, என்ன இப்படி நின்று இருக்கீங்க நீங்களா அப்படின்னு. மக்கள் எல்லாரும் வந்து அவங்க பாவத்தை எங்கள கழுவுறாங்க, அந்த கழுவி கழுவி நாங்க இந்த கலர் ஆயிட்டோன்ற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாரு. செம்ம அறிவிப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. பார்க்கும்போது எனக்கே சிரிப்பு. என்ன இப்படிலாம் யோசிச்சிருக்கிறாரு இவரு அப்படின்னு. அப்ப அவரு சொல்றாரு, இந்த மாதிரி அங்க ஒரு பையன் இருக்கிறான், அவன் வந்துட்டு அப்பா அம்மா தான் அவனுக்கு எல்லாமே, அவனை போய் நீ கும்பிடு உன் பாவம் எல்லாம் போயிரும் அப்படின்னா, அந்த பையன் நின்ன இடத்துல இந்த 3 பொண்ணுங்களும் போய் நிக்கிறாங்க. இவங்க மறுபடியும் பழைய கலருக்கு வந்துடுறாங்க, பழைய நகையெல்லாம் போட்டு நிக்கிறாங்க. அப்ப பாவம் போயிடுச்சு அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு சீன் வச்சிருந்தாரு. நெக்ஸ்ட் சீன்ல மறுபடியும் நம்ம உள்ளூர்ல தமிழ்நாட்டுல இருக்கிற நதியெல்லாம், ஆஹ் காவிரி, தென்பெண்ணை, பாலாறுன்ற நதியெல்லாம் வச்சது. காவிரின்றதுக்கு அதுக்கு வேற பேர் இருந்தது ஆக்சுவலா. அந்த அந்த நதி மட்டும் இவர்கிட்ட ரொம்ப வாயடிச்சிட்டு இருக்கும். என்ன நீங்க இப்படி இருக்கீங்க, நீங்க பெரிய ஆளாம், இவங்க எனக்கு உங்களை யாருன்னே தெரியாது அப்படின்லாம் பேசிட்டு இருப்பாங்க. வந்துட்டு ஒரு ஒரு அருமையான வசனம் என்னன்னா வந்துட்டு, நீ வந்து வளைஞ்சு நெளிஞ்சு ஓடுற அந்த மாதிரி வந்துட்டு எல்லா பொண்ணுங்களும் வந்துட்டு வாழ்க்கையில வர ஒரு நதி மாதிரி இருக்கணும், நீ அதுக்கு உதாரணமா இருக்கணும். ஆமா, நாங்க அடி வாங்கிட்டே இருக்கிறோம், எல்லா இடத்துலயும் கீழே உள்ளது மேல ஏறி போயிட்டு இருக்கிறோம், நீங்க ஏறி வச்சுட்டு போயிட்டே இருக்குன்ற மாதிரி இருந்தது அந்த சீன்லாம். அத வந்து இவங்களுக்கு வந்து புரிய வைக்கணுன்றதுக்காக வந்துட்டு அவரு பெரிய அவர் கையில ஒரு ஒரு சொம்பு மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாரு, அது பேர் மறந்து போயிடுச்சு. அதுல வந்து இந்த நதியை அடைச்சிருவாரு. இப்ப இதுக்கு ஒரு பாட்டு, இந்த நதியை வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு பாட்டு. இவரு போய் அதை யார் வெளியே கொண்டு வருவா, விநாயகர் வந்து வெளியே கொண்டு வரணும். இப்ப விநாயகருக்கு ஒரு பாட்டு, விநாயகர் பாட்டு பாடி கூப்பிடணும். எல்லா படத்துலயுமே நான் சின்ன பிள்ளையில இருந்து இந்த பாட்டெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். லைக் இதெல்லாம் கதை. சோ நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போய் பார்ப்போம் இப்படி எல்லாம். ஓகே, அப்ப மேல இப்படி ஒரு உலகம் இருக்கு, அவங்கலாம் இப்படிதான் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு, அவங்களும் சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு அந்த மாதிரிலாம் நம்ப வச்சது வந்துட்டு இவருதான் ஃபர்ஸ்ட். இப்ப போய் விநாயகர்கிட்ட போயிட்டு விநாயகரை பாட்டு பாடி, நீ அந்த இந்த மாதிரி அவர் நதியை வந்து அதுல அடைச்சி வச்சுட்டாரு, நீங்க போயிட்டு அதை வந்து ரிலீஸ் பண்ணுங்க, அந்த நதியை ரிலீஸ் பண்ணுங்கன்னே நான் விநாயகர் காக்கா உருவெடுத்து அவங்களை வந்துட்டு தள்ளி விட்டுறாரு, அந்த சொம்ப கீழே தள்ளி விட்டுறாரு. அங்க இருந்து இந்த அம்மா வந்து வெளியே வந்துடுறாங்க. நான் என்னோட தப்பெல்லாம் நான் உணர்ந்துட்டேன், நான் என்ன திருத்திட்டேன், என்ன மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க, இனிமே எல்லா பொண்ணுங்களும் எல்லாரையும் மதிச்சு நடப்பாங்க. இது வந்து இதுல மட்டும் வைக்கல, திருவிளையாடல்லே வந்துட்டு ஏன்னா இந்த அந்த தாட்சாயணி சீன்ல தான் அவ வந்து போறது அவங்க அப்பா வீட்டுக்கு. அப்பா வீட்டுக்கு போறதுக்கு என்கிட்ட நீ கேட்காம ஏன் போறன்னு கேக்குறாரு. இந்த சீனு வந்து என் வீட்லயும் நடக்கும். எங்க அம்மா என் தாத்தா வீட்டுக்கு போறதா இருந்தா எங்க அப்பாட்ட கேட்காம எங்க அம்மா போக கூடாது. அப்படியே போறதா இருந்தா 200 ரூபா தருவாரு எங்க அப்பா, இதுல போயிட்டு வா அப்படின்னு. 200 ரூபாய் எப்படி இங்கிருந்து கோயம்புத்தூர் போக முடியும் சேலத்துல இருந்து? அப்ப போக மாட்டாங்கல்ல எங்க அம்மா. இத வந்து சிவனும் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. உங்க அப்பா இப்ப அந்த படத்துல ஒரு சீன் வரும், நான் வந்து போறேன் போயிட்டு வரேன் அப்படின்னு வந்து பார்வதி சொல்லுவாங்க, போ அப்படின்னு சிவன்.
இத வந்து எங்க அப்பா எல்லா டைமுமே எங்க அம்மாட்ட சொல்லுவாரு, போ அப்படின்றது, இப்படி கையை இப்படி பண்றது, இதெல்லாம் வந்துட்டு இவருதான் ஆரம்பிச்சு விட்டுருக்காருன்னு நான் நினைக்கிறேன். எங்க அம்மா திருவிளையாடல் போடுறப்பெல்லாம் இங்க பாரு, இப்ப சிவாஜி எப்படி சொல்றாரோ அதே மாதிரிதான் உங்க அப்பா என்னை அப்பா வீட்டுக்கு போகும்போது சொல்லுவாரு அப்படிங்குவாங்க எங்க அம்மா. எல்லா டைமுமே இந்த சொல்லியிருக்காங்க. நான் இப்ப பாட்காஸ்டுக்காக இந்த படத்தை பாக்குறப்பயும் அதை சொன்னாங்க எங்க அம்மா. இந்த சீன் எல்லாம் வந்துட்டு ரொம்ப அருமையா எழுதியிருந்தாரு ஐயா. அதுக்கப்புறம் நவராத்திரியிலயும் அப்படிதான். அந்த பொண்ணு அவ சொன்ன மாதிரி அவளோட அந்த டிராவலிங் தான், அந்த பொண்ணோட டிராவல் தான் அந்த படமே. இத வந்துட்டு அப்ப படமா எடுத்துட்டாங்க. இது அப்பா என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் உட்காந்து பார்க்கும்போது என்னோட அம்மா சொல்றாங்க, பொம்பளை பிள்ளைங்க வீட்டோட இல்லைன்னா என்னென்ன பிரச்சனை நடக்குது பாரு, இவளுக்கு இதெல்லாம் தேவையா, இவ போய் என்னென்ன பிரச்சனையை அனுபவிக்கிறான்றதான் படமே. அப்பயே இப்படி எல்லாம் அறிவுபூர்வமா எடுத்திருக்காங்கன்னா நான் அப்படியே பாக்குறேன், நானே என் தங்கச்சியும் பாக்குறேன். சரிம்மா அறிவுபூர்வமா இருக்கு, நீங்க இப்படிதான் வாழ்ந்திருக்கீங்கன்னு தெரியுது, இப்பயே இருங்கன்ற மாதிரி. தில்லானா மோகனாம்பல்லையும் ஒரு சீன் எடுத்துப்பாரு. என்ன நடந்தது, சொன்ன மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு ட்ரஸ்டே இருக்காது. அந்த பொண்ணு பேசியிருப்பா, அவள் சும்மா பேசியிருப்பா, அப்பயே அவ வந்து அவரை தான் நினைச்சிட்டு இருப்பா, சிவாஜி தான் நினைச்சிட்டு இருப்பா. ஆனா இவரு டிப்ரெஷன் ஆகி மனோரமாட்ட போயிருப்பாரு பேசுறதுக்கு. அவங்க கூட அவங்க ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, அங்க போயிருப்பாரு. அதெல்லாம் இவளுக்கு தெரியாது. மனோரமாக்கு இவர் மேல ஒரு க்ரஷ் இருக்கும். அவங்க அதை அப்படி மேலோட்டமா கடந்து போயிருப்பாங்க படத்துல. இவர் அங்க போனதெல்லாம் இவங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்க. டைரக்டா வந்துட்டு இவர் இந்த மோகனாம்பாள் அறையிறதுன்னா, நீ வந்துட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்ட, நீ என்ன ஏதுன்னே தெரியாம ஒரு சின்ன பிள்ளைய போட்டு டார்ச்சர் பண்றன்ற மாதிரி அவங்களை புரிஞ்சிக்காம அவரோட கண்ணோட்டத்திலேயே அந்த படம் போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஒரு பாயிண்ட் எல்லாம் ரொம்ப குத்தலா இருந்தது இவரோட படத்துல. அப்புறம் திரும்ப 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 இந்த அகத்தியர் படத்துல அகத்தியர் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு இது வந்து ஒவ்வொன்றும் சிவனோட திருவிளையாடல் தான் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப வந்துட்டு ஒரு சீன்ல வந்துட்டு ராவணன் வந்துட்டு இயல் இசை நாடகத்துல ராவணன் தான் பெரிய ஆளுன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவன் வந்து வீணை வாசிச்சு சிவனை எந்திரிச்சு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அகத்தியர் தான் பெரிய ஆளா இல்ல ராவணன் பெரிய ஆளான்னு முடிவு பண்ணலான்னு ஒரு போட்டி வச்சிருப்பாங்க. இந்த சீன்லயும் சரி, இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு இவருக்கு ஒரு திருவிளையாடல் நடக்கிற சீன்லயும் சரி, இவர் என்னன்னாரு, அகத்தியர்னாரு, இப்ப அந்த ஒரு 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 லைன் இருக்கும்ல, இறைவன் வந்து தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் எங்கும் இருப்பான் எதிலும் இருப்பான்ற மாதிரி இவர் ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லுவாரு, இப்ப நான் இந்த இதை பண்ண போறேன், நீ எனக்குள்ள இருந்து நீ என்ன வழி நடத்து அப்படின்ட்டு. எல்லா சீன்லயுமே அந்த ஒரு ஒரு சீன்ல வந்துட்டு இவர் வந்துட்டு இலக்கணத்தை வந்து முத்தமிழ் சங்கத்துல கொடுக்க போறாரு. இப்ப அகத்தியர் எழுதிட்டாரு, கொடுக்க போறாரு. முருகன் வந்து சண்டைக்கு வருவான். அப்போ வந்துட்டு முருகன்கிட்ட சொல்லும் போது, என்னுள்ள இருந்து என்ன பேச வைக்கிறது நீதானே முருகா அப்படி. இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உள்ள போயிருக்கு அப்படின்றது வந்து எனக்கு, ஏன்னா ஒவ்வொரு டைம் வந்து சர்ச்சிலையும் இதே மாதிரி சொல்லுவாங்க, ஏசப்பாதான் நமக்குள்ள இருந்து பேசுறாரு அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் இவருதான் ஆரம்பிச்சுட்டு இருப்பாருன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஒவ்வொரு சீன்லயுமே வந்துட்டு சொல்லுவாரு, என்னுள் இருப்பவனும் நீ, என்னை இயங்க வைப்பவனும் நீ, என்னுள் இருந்து செயல்படுவனும் நீ, இந்த நாடகத்தை நடத்தியதே நீதானே அப்படின்றவாரு. அந்த சீனு மறுபடியும் 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 வந்து இது எந்த அளவு மக்களை பாதிச்சிருக்குன்னா, ஓகே நம்ம எது பண்ணாலும் கடவுள் இங்கதான் இருக்காரு, கடவுள் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு நினைக்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருந்தது இவரோட படம்லாம். சின்ன பிள்ளைலாம் நானே நினைச்சிருக்கேன், ஒருவேளை ஒரு வானத்துல இப்படிதான் இருப்பாங்க போல அப்படியெல்லாம் நானே நினைக்கிற அளவுக்கு இவரோட படம்லாம் இருந்தது. இப்போ ஓகே கொஞ்சம் அறிவு இருக்கிறதுனால தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, இன்னும் என் தங்கச்சி எல்லாம் சின்ன பிள்ளையா இருந்து பார்த்தானா அவன் கண்டிப்பா அப்படிதான் நினைப்பான். ஓகே அவங்களுக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க, கடவுளுக்கும் வந்துட்டு ஒரு லைஃப் இருக்கு, அவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்களா நம்ம வேலையை பார்ப்பாங்களா அப்படின்றதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவான் என் தங்கச்சி அப்புறமேட்டு பார்த்தாலும். இந்த மாதிரி ஆஹ் இது இதை நம்பாமலும் இருக்க முடியாது, நம்பவும் முடியாதுன்ற மாதிரி படம் எடுக்கிறதுல வந்துட்டு ரொம்ப கில்லியா வேலை பார்த்திருந்தாரு ஏபி நாகராஜன். கவலை என்னன்னா இதை இன்னும் நம்பிட்டு இருக்காங்க அப்படிதான் சொல்லணும். நிறைய பேர் நம்புறாங்க, அப்படியே நம்புறாங்க. கைலாசம் இருக்கு, மோட்சம் இருக்கு, விமோச்சனம் இருக்கு, இது இருக்கு, இது நரகம் இருக்கு, அங்க ஆயில் ஊத்தி நம்ம வேக வைக்க யாரோ 4 பேர் வெயிட் பண்ற மாதிரியே நிறைய பேர் சொல்லுவாங்க. சோ அது அது உண்மையில நீங்க சொல்ற மாதிரிதான் நானும் 100% நம்பினேன். அதே மாதிரி பார்வதியா சாவித்திரி பச்சை கலர்ல இருப்பாங்க, அவங்க கூட பச்சை கலர்ல தான் இருப்பாங்க போல இருக்கு. அதே மாதிரி கிருஷ்ணர் எப்பயும் நீல கலர்ல காட்டுவாங்க. அவங்கவுங்க அந்தந்த கலர்ல தான் இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் உண்மையிலே. இன்ஃபேக்ட் அந்த ஒரு சீன்ல வந்து சிவாஜி வந்து மீனவரா வந்து இவளுக்கு அவளை ஞாபகப்படுத்தி திருப்பி கல்யாணம் பண்ணி கூட்டு போற மாதிரி அந்த சீன் இருக்கும்.
நான் என்ன அந்த சீன்ல வந்து சிவாஜி கருப்பு பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அவர் வந்து கருப்பா காமிச்சிருப்பாங்க. இப்ப மீனவர்கள்லாம் கருப்பா இருப்பாங்க. வெயில்ல போய் கடல்ல போய் அந்த உப்பு காத்துல வந்து மீன் புடிச்சதால கருப்பாயிட்டாங்களா? இல்ல கருப்பா இருக்கவங்க தான் மீன் பிடிக்க போவாங்கன்னு சொல்ல வராங்களா? எனக்கு அதுல என்னன்னு புரியல எனக்கு. ஆனா இந்த மாரி ஒரு சீன் இருக்கும். அதுல ஒரு வாக் பண்ணி சிவாஜி வருவாரு. அத வந்து முன்னாடி எங்கேயோ ட்ரால் பண்ணி பார்த்தேன். அது கதையில இன்னைக்கு தான் நான் வந்து அத பார்த்தேன். ஓ! இந்த சீன்ல ஒரு அடிக்க போறாரு அவங்க எல்லாரையும். இவங்கள வந்து அடிக்க வருவாங்க. அதுக்கு அவர் அடிக்க போறப்போ அவர் ஒரு வாக் பண்ணி போறாரு. அது எனக்கு ரொம்ப கொஞ்சம் நல்லா காமெடியா இருந்துச்சு. பட் ஓகே நல்லா இருந்துச்சு. ஆம், அப்புறம் அது முடிச்சுட்டு 2, 3 சீன்ல பார்த்தீங்கன்னா, அவர் தான் தன்ன கடவுள். நான் தான் அந்த கடவுளே! நான் தான் அதுன்னு சொல்ட்டு, அங்கேயே வந்து பெருசாயிடுவாரு. அந்த க நக்கீரருக்கும் அந்த அங்க இருந்த இன்னொரு புலவருக்கும் அந்த வாக்குவாதம் நடக்கிறப்போ, இவரு நக்கீரர் வந்து கண் அ க நெற்றிக் கண்ண தொறந்து எரிச்சிருவாரு. எரிச்சுட்டு இவர் திரும்பி வந்துருவாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கோயில்ல இருக்கும்போது அவர் பெருசாவாரு. அந்த சீனா இருக்கட்டும், இந்த மீனவரா இருந்து அவள கல்யாணம் பண்ணக்கப்புறம் அவங்க 2 பேரும் அந்த கடவுளாவே காட்சியளிப்பாங்க. அப்ப வந்து எனக்கு என்ன ஃபர்ஸ்ட்லாம் தோணுச்சு, ஓ! இந்த மாரி சீக்வென்ஸ் வந்ததுக்கப்புறம் கடவுள்லாம் நிஜமாலே கண் எதிர்க்க தோன்றி இருப்பாங்க போல இருக்கு. அதனால தான் ஸ்டோரிய எல்லாரும் நம்புறாங்க. அப்படிலாம் நான் நெனச்சிட்டு இருந்தேன். சரி நிஜமா நடந்திருக்கு. அது நெறைய பேர் விட்னஸ் பண்ணியிருக்காங்க. அதனால நம்புறாங்க. அப்டின்லாம் நான் வந்து சின்ன வயசுல நெனச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் புரிஞ்சது, சினிமால வந்தத தான் எல்லாரும் பார்த்து நம்பின்னு இருக்காங்க அப்டின்னு. வேற என்ன பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி ஏதாவது புக் படிச்சாங்கன்னு. ஆனா நம்ம வந்து தெரியுது மித்தாலஜிய தான் அப்டியே கதையா எடுத்து வச்சிருக்காங்க. நெறைய எபிசோட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதிலேயே. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன நெனச்சேன்னா, அந்த பழத்த கொண்டு போயிருவார்ல. ஆ பழத்தக்காக சண்ட போட்டு தானே முருகர் கோச்சிட்டு போயிடுவாரு. நான் நெனச்சேன் ஔவையார் வந்து ஹியூமனு. அவங்க வந்து எர்த்ல இருக்கவங்க அப்டின்னு நெனச்சேன். அந்த சீன்ல ஔவையார் வந்து இவங்களுக்கு பாடிட்டு ஔவையார் மறைஞ்சிருவாங்க. நானே ஷாக் ஆயிட்டேன். ஔவையார் அப்ப ஹியூமன் இல்லையா? எப்ப ஔவையார் வந்து வானத்துல இருக்கவங்க லிஸ்ட்ல சேர்ந்தாங்கன்னே தெரியல எனக்கு. இவங்க என்ன வந்து மறைஞ்சிட்டாங்க. அப்போ இவங்களும் எப்ப இங்க போய் சேர்ந்தாங்கன்னு நானே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டேன். சோ எனக்கு வந்து ஒரு இடத்துல யார் ஹியூமனு, யார் வந்து காட்லி கிரியேச்சர்ஸ்ன்னே எனக்கு அதாவது சோ கால்ட் காட்லி கிரியேச்சர்ஸ்ன்னு தெரியல. அந்த மாரி கொஞ்சம் சிலது வந்து கன்ஃப்யூசிங்கா இருந்துச்சு. சின்ன வயசுல சொல்றேன். இப்போ நமக்கு எல்லாரும் வந்து சும்மா ஃபன் லைக் தே ஆர் ஜஸ்ட் கேரக்டர்ஸ்ன்னு தெரியும். பட் அப்போ வந்து இந்த மாரி ஒரு டவுட்லாம் அந்த படத்த பார்க்கும்போது வந்துச்சு. இவங்களுடைய ஏபி நாகராஜன் படத்துல நம்ம மெயினா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரி ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ்க்கும் காட் கேரக்டர்ஸ்க்கும் வந்துட்டு லைக் இருக்கிற கேரக்டர்ஸ்க்கும் அந்த லைனை பிளர் பண்ணி விடுறது. ஏன்னா இப்ப நாளைக்கு வந்து நம்ம தெளிவாயிட்டோம்னா கூட வந்துட்டு நமக்கு நிஜமா தெரியக்கூடாது, ஒட்டுமொத்தமா ஒதுக்கி வச்சிடணும் அப்படின்ட்டு. இதுல அகத்தியர் படத்துல கிளவரா ஒரு வேலை பார்த்திருப்பாங்க. அதாவது தொல்காப்பியர் வந்து அகத்தியருக்கு சீடரா வந்து சேருவாராம். சேர்ந்துட்டு அதுக்கப்புறமா அவரு வந்துட்டு இந்த மாதிரி தொல்காப்பியம்னு ஒரு புக் எழுதுவாராம். அது வந்து அகத்தியருக்கு ஃபர்ஸ்ட் தெரியாதாம். அதனால எல்லாரும் வந்துட்டு, "ஐயய்யோ! நீ எப்படி இத பண்ணலாம்? நீ உன்னுடைய குருவுக்கே வந்துட்டு பாபம் இழைச்சிட்ட. இந்த மாரி இலக்கணத்த எழுத வேண்டியது அகத்தியரு. நீ தேவையில்லாத வேலை பார்த்துருக்க." அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாருமா சேர்ந்து பழி போட்டுட்டு லாஸ்ட்ல தொல்காப்பியரும் வந்துட்டு ஒரு மாரி ஆயிருவாரு. ஐய்யய்யோ! நம்ம குருவுக்கு எதிரா நம்ம பண்ணிட்டோமே அப்டின்ட்டு. அப்புறமா அகத்தியர் வந்துட்டு, "ச்சே அப்படிலாம் இல்ல. ஸ்டூடண்ட் நல்ல வேல பார்த்தா நம்ம தான் தட்டி குடுக்கணும்." அந்த அந்த கருத்து ஓகே. அந்த கருத்து வரைக்கும் பிரச்சனை இல்ல. ஆனா, அகத்தியர் முனிவருக்கு கீழ தொல்காப்பியத்த கொண்டு வர்றது, தொல்காப்பியர கொண்டு வர்றது, அ இது வந்து அந்த டைம்ல இவங்க நியாயமா பார்த்தா தமிழ் தமிழ் தேசியம் அது இதுன்னு பேசிட்டு இருந்த குரூப். ஸோ இவங்க டெக்னிக்கலி பார்த்தா அந்த ஒரு தமிழ் இனத்தோடைய அந்த ஒரு விடுதலைக்காகவும், இல்ல இவங்கள வந்து அந்த டைம்ல ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருந்த அந்த பார்ப்பனியத்துக்கிட்ட இருந்து ஒரு பிரிச்சு காட்டுறதுக்காகவும் வேலை பார்த்துருக்கணும். பட் ஆனா இவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாம் ஃபைனலி என்ன பண்ணிடுச்சு அப்டின்னா, அந்த பார்ப்பனிய கருத்துக்கள், இல்ல அந்த பார்ப்பனியத்தோட அந்த எலமெண்ட்ஸ அத வந்துட்டு அப்படியே லிட்டரலி தமிழ்ல டப் பண்ணி நம்ம மக்கள்கிட்ட இன்னுமே ஸ்ட்ராங்கா கொண்டு போய் சேர்க்கிற வேலைய தான் நெறைய பண்ணுச்சுது. ஏன்னா, அதுவரைக்குமே பார்த்தீங்கன்னா, சிவாஜி சிவன் அப்டின்னா எல்லா மக்களுக்கும் அப்படியே பெருசாலாம் அந்த ஒரு இமேஜ்லாம் இருந்திருக்காது. எல்லாரும் என்ன சிவலிங்கம் தெரியும். அதே மாதிரி இந்த நடராஜர்னா என்னன்னு தெரியும். அந்த மாரி தான் இருந்திருப்பாங்க. பட் அந்த சிவனுடைய ப்ராப்பரான இமேஜ் அதாவது அந்த வேதத்துல சொல்றதோ, இல்ல அதுக்கப்புறமா அந்த அ அந்த பிராமின் அ மதத்துல என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதோ, எல்லா மக்களுக்குள்ள போய் சேர்ந்திருக்காது. அவங்க அத பார்த்திருக்கவும் மாட்டாங்க.
அந்த காலகட்டத்துல இந்த மாதிரி சிவனுக்கு வந்துட்டு நெற்றிக்கண் இருக்குது, இந்த மாதிரி தான் அவருக்கு ஜடாமுடி இருக்கும், அவருக்கு வந்து மேல இருந்து கங்கா பாயும் அப்படி இப்படின்னு அவருக்கு ஒரு இமேஜை கொடுத்து அந்த இமேஜை வந்து மக்களுக்கு மத்தியில ஸ்ட்ராங்கா கொண்டு போய் பதிய வச்சது ஏபி நாகராஜன். அதே மாதிரி இந்த பார்வதிக்கு வந்துட்டு பச்சை கலர் அடிச்சு விடுறது, கிருஷ்ணருக்கெல்லாம் வந்துட்டு நீல கலர் அடிச்சு விடுறது, அந்த மாதிரி வேலை. அதாவது கருப்புங்கிறத கருப்புன்னு காட்ட மாட்டாங்களாமா, அவங்க வந்துட்டு கலர் கலரா அடிச்சு விட்டு காட்டுறது, இல்லைன்னா வந்துட்டு கடவுள் அசிங்கப்படுத்துற மாதிரி அவங்களுடைய கான்டெக்ட்ல வந்துரும். ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைகள் எல்லாம் வந்துட்டு ஏபி நாகராஜன் பார்த்து விட்டாரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப வந்துட்டு இவர் இந்த மாதிரி படம் எடுக்க ஆரம்பிச்சதே வந்துட்டு ஒரு ஒரு இடத்துல என்ன என்ன மாதிரி எழுதியிருந்தாங்கன்னா, திராவிட சினிமாக்கு எதிரா அவங்க வந்து இதை வந்து மறந்துடக்கூடாது, மக்கள் முழுசா வந்து திராவிடம் பக்கம் போயிடக்கூடாது, தெய்வீகமும் இருக்கு அப்படின்ட்டு உள்ள வந்துட்டு அதனாலதான் இவர் தமிழ் சினிமால இந்த மாதிரி நிறைய படம் எடுக்க ஆரம்பிச்சாரு அப்படின்னு. இந்த காலகட்டத்துல இவர் படம் எடுக்க ஆரம்பிச்ச அந்த டைம்ல வந்துட்டு ஆஹ் இவரு அவர் பேர் மறந்துட்டேன் ஆக்சுவலா. எம்ஜிஆர் சுட்டாரே, அவர் பேர் என்ன ப்ரோ? எம்.ஆர். ராதா. எம்.ஆர். ராதா வந்துட்டு ராமாயணத்தை வந்து கீமாயணம்ட்டு எழுதி ஒரு டிராமா போட்டுட்டு இருந்தார் ஆக்சுவலா. அதுல வந்துட்டு இந்த மாதிரி ராமனை வந்து கெட்டவனாகவும் ராவணனை வந்துட்டு நல்லவனாகவும் போர்ட்ரேட் பண்ணிட்டு அந்த மாதிரி மக்களுக்கு வந்துட்டு புரிய வைக்கணும், இதெல்லாம் வந்துட்டு வெறும் கதை தான் அப்படின்ட்டு அவர் அந்த மாதிரி பேசிஸ்ல டிராமாலாம் போட்டிருந்தப்ப இவர் கிளவரா வந்துட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, இவருக்கு அந்த படத்துல வந்துட்டு ராவணனுக்கு ஒரு தலை, 10 தலையெல்லாம் பொம்மை வச்சு கொண்டு வரல, எதுலையுமே ஒரு தலையை வச்சு கொண்டு வந்து அவன் அதாவது மனுஷங்க கூட ஈஸியா கனெக்ட் ஆகுற மாதிரி முகங்களை வந்துட்டு தெய்வங்களா கொண்டு வந்துட்டாரு. இப்ப அந்த டைம்ல வந்துட்டு நான் கொஞ்ச நாள் வந்துட்டு சிவகுமார் தான் முருகன்னே நான் நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரியாது அவர் சிவகுமார். ரீசன்ட் படத்துல வந்துட்டு எனக்கு தெரியல, அந்த சின்ன பையன்ல பார்த்து ஓகே முருகன் இப்படிதான் இருப்பாருன்னு நினைச்சிட்டேன்னா, கந்தன் கருணை படத்துல வந்துட்டு கதையாவே அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த படம் பயங்கர என்டர்டெய்னிங்கான படம் ஃபுல்லா அவர் இருந்தனால அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவருதான் முருகன்னா சிவகுமார் தான் அப்படின்னு நினைச்சுதான் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா திருமால் பெருமையிலேயே அவரே வராரு திருமாலா. என்ன போன வாரம் அந்த மாதிரி வந்தா இந்த வாரம் இந்த மாதிரி வந்திருக்குன்ற மாதிரி இருந்தது. அப்புறம்தான் புரிய ஆரம்பிச்சது அவரு எந்த அளவுக்கு வந்துட்டு கேரக்டர்ஸ் வந்துட்டு நம்மள அப்சர்வ் பண்ண வச்சுக்கிறாரு. சோ கடவுள்ன்ற ஒருத்தன் வந்துட்டு தனியா எங்கேயோ இல்ல, அவன் வந்துட்டு நம்ம செய்யற செயல்ல வெளிப்படுவான், ஒவ்வொரு இடத்தையும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வருவான் அப்படின்றத வந்துட்டு ஒவ்வொரு படத்துலயும் வந்துட்டு அருமையா எல்லாத்துக்கும் சொல்லியிருப்பாரு. இந்த திருமால் பெருமை திருமால் பெருமையிலதான் வந்துட்டு லாஸ்ட் சீன்ல வந்துட்டு ஒரு பெரிய பாட்டு வரும். அதுல திருமாலோட 10 அவதாரங்களையும் வந்துட்டு அந்த அந்த இதுல ஃபுல்லா விஷுவலைஸ் பண்ணி காமிச்சிருப்பாரு. சிவாஜி வந்து ஒன்னொன்னா சொல்ல சொல்ல சிவகுமார் வந்து இந்தாண்ட மாறிட்டே இருப்பாரு. அதெல்லாம் வந்துட்டு பயங்கரமா பிளான் பண்ணி எடுத்திருந்தாரு. அப்பதான் வந்துட்டு ஜனங்களுக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் இருக்கு, இந்த மாதிரி வருவாங்க, திருப்பி கடவுள் வரப்போறாரு அப்படின்றது வரைக்கும் எல்லாத்தையும் ஃபுல்லா எடுத்து வச்சிருந்தாரு இந்த படத்துல எல்லாம். எனக்கு இன்னொரு விஷயம் நான் பார்த்தப்போ, இந்த நவராத்திரி எப்போ நான் கவனிக்கல, பட் திருவிளையாடல்லையும் தில்லானாமோகனாம்பலையும் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல போடும்போது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அலிக்கும் அப்படின்னு போட்டாங்க. அலிக்கும் ஸ்ரீ விஜயலட்சுமி பிக்சர்ஸ். ஸோ விஜயலட்சுமி பிக்சர்ஸோட ஓனர் போல இருக்கு சிவாஜி கணேசன் நான் நினைச்சுக்கிட்டேன். அலிக்கும் எப்பவுமே ப்ரெசன்ஸ்னா யார் மோஸ்ட்லா நம்ம எப்படி போடுவோம், ப்ரொடியூசர் தான் ப்ரெசன்ஸ்ன்னு போட்டு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஃபர்தரா யாராவது கோ ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க பேர் வரும். எனக்கு அது கன்ஃபியூஷனா தான். நான் போய் விஜயலட்சுமி பிக்சர்ஸ் யாருதுன்னு தேடினா அப்புறம் ஏபி நாகராஜனோடது தான் இந்த பேர்ல வந்து இருந்தது. இன்னொருத்தர் ஷமீம்னு யாரோ பேர் போட்டிருந்துச்சு. அவரும் வந்து சேர்ந்து 2-3 மூவிஸை கோ ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்கன்னு. எனக்கு அந்த இடத்துல ஒரு டவுட் இருந்துச்சு, இந்த அலிக்கும்னு போட்டது எதுக்காக? உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? நடிகர் திலகம் ஏன் அலிக்கும்னு போடுறாங்க? அவர் நடிக்கிறதாலேயே அதை வந்து அலிக்கும்னு போட்டுக்கிறாங்களா இல்ல? அண்ட் நம்ம சொன்ன மாதிரி நம்ம எடுத்திருக்க கதையிலே 3 கதை சிவாஜி தான் நடிச்சிருப்பாரு. அண்ட் ஐ கேன் சே வி ஆல் கேன் சே தட் அந்த எல்லா கேரக்டர்ஸையும் அவர் வந்து ரொம்பவே நல்லாவே பண்ணியிருப்பாரு எல்லா மூவிஸ்லயுமே வந்து. நவராத்திரியில நம்ம தசாவதாரத்துல இப்பதான் கமலை வந்து நம்ம அத்தனை கெட்டப்ஸ்ல பார்த்தோம். பட் அப்பயே வந்து பெருசா மேக்கப் மாதிரி அவ்வளோ ரீடு இப்ப பண்ண அளவுக்கு பண்ணலனாலும் அந்த அளவுக்கு அப்பயே வந்து மேக்கப் அவ்வளோ சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி காமிச்சது வந்து நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அண்ட் ஒன் மோர் திங் நான் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து திருவிளையாடல் ஆரம்போட பிகினிங்ல பாத்தீங்கன்னா இந்த தேவருங்கெல்லாம் வந்து
ஒவ்வொருத்தரா அந்த அரக்கன் மாரி இருப்பாங்க எல்லாரும். அவங்க வந்து நெறைய மத்தளம் இதெல்லாம் வாசிச்சு, ஒவ்வொருத்தரா பெர்ஃபார்ம் பண்ணி, அப்புறம் கொஞ்சம் கேர்ல்ஸ் வந்து டான்ஸ் ஆடி, அதுக்கப்புறம் வந்து சரஸ்வதி வீணை வாசிச்சு, அப்புறம் வந்து இவங்க சக்தி வந்து பூ போட்டு, அப்புறம் வந்து சிவன வந்து ஸ்மோக் எஃபெக்ட்ல காமிப்பாங்க. நமக்கு எனக்கு மொதல்ல அதெல்லாம் ஸ்மோக் எஃபெக்ட் ரொம்ப நல்லா ரசிச்சுட்டு இருந்தேன். அப்புறமா தான் தெரியுது ஸ்மோக் எஃபெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் அப்படியே ரிவர்ஸ் ஆகும். ஸ்மோக் வந்து மறைஞ்சு அவங்க தெரிவாங்க. எனக்கு இது எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னு யோசிச்சேன். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது. ஓ! முதல்ல ஃபர்ஸ்ட் அவங்கள வச்சுட்டு அப்புறம் ஸ்மோக் அடிச்சு, அப்புறம் அத ரிவர்ஸ் அத வந்து ரீவைண்ட் பண்ணி இந்த ஷாட்ட வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஃபர்ஸ்ட்டு சின்ன வயசுல அதெல்லாம் நம்ம பிரமிப்பா, அந்த சின்ன இது கூட நமக்கு வந்து, ஸ்மோக்லருந்து அப்படியே தெளிவா வந்து தெரியிறாங்க. அந்த மாரி நமக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப புரியுது. ஓ! இவனுங்க ரிவர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி அத வந்து நமக்கு காமிச்சிருக்காங்க அப்படி சொல்லிட்டு. சோ நமக்கு சின்ன சின்ன டீட்டெயிலிங்கும் நம்ம வந்து உத்து பார்த்தோம்னா, அப்போ இத எப்படி அச்சீவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்பயும் வந்து இந்த மாரி இந்த எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கும்ல, இப்படி சுத்துறது, ஸ்க்ரீன் சுத்தி மறையறது, அப்புறம் திடீர்னு இப்படி ஓப்பன் ஆகுறது. அ இந்த மாரி எஃபெக்ட்ஸ் எல்லாம் நம்ம அந்த அந்த படத்துல தான் பார்க்க முடியும். ஃபியூச்சர்ல நம்ம பார்த்திருப்போம். 5 கலர்ல வருவாங்க, 3 பேர் வருவாங்க, 4 இடத்துல தெரியும். இந்த மாரி எஃபெக்ட்ஸ் இருந்தது கொஞ்ச நாள் கழிச்சு. பட் அப்ப இந்த மாரி இப்ப நம்ம சின்ன சின்ன எஃபெக்ட்ஸ் வீடியோ பண்ண போடுவோம்ல. சோ அதெல்லாம் அப்பயே இருந்திருக்கு. சோ அதுதான் இப்போ வந்து நம்ம ஆப் வரையும் ரீச் ஆகுற மாரி வந்திருக்கு. பட் அப்போ வந்து அது டிஜிட்டலி ஒரு சினிமாக்கான எஃபெக்ட்டே அந்த அளவுக்கு தான் நம்ம இனிஷியலி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுச்சு. அந்த எஃபெக்ட் சொன்னாங்கல்ல, அது வந்துட்டு ஆக்சுவலா இந்த அகத்தியர் படத்துலயுமே இருக்கும். அவங்க அடிச்சு வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வரப்போ வந்துட்டு அப்படியே பைப்லேருந்து வர மாதிரி இருக்கும். ஆனா அது ஆக்சுவலா ரிவர்ஸ்ல தான் பண்ணியிருப்பாங்க. அது பைப்லேருந்து வந்தது தான் அடைச்சு வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. அப்புறம் சிவாஜியோட நடிப்பு வந்துட்டு இவரோட படத்துல ரொம்பவே ஹைலைட். இப்ப நம்ம சூஸ் பண்ணியிருக்க படத்துலயும் 3 படத்துலயும் சிவாஜி தான். அதுவும் நவராத்திரி வந்துட்டு அவரோட 100வது படம். ஆ அதுக்கு முன்னாடி ஏபி நாகராஜன் கூட 2, 3 படம் தான் பண்ணியிருப்பாரு. ஸோ நடிப்புக்குன்னே இவ்ளோ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் குடுத்ததுல வந்துட்டு அவங்க சாவித்திரியும் சரி, சிவாஜியும் சரி போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. ஏன்னா சாவித்திரிக்கு வந்துட்டு அவங்க சும்மா ஒரு நைட் டு நைட் வந்து டிராவல் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அதனால பெருசா எதுவும் ஆ நடிக்கிறதுக்கு எதுவும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்காத மாரி தெரியும். ஆனா அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுமே நவரசத்த காட்டுற மாதிரி நெறைய சீன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பயப்படுவாங்க. அதுக்கப்புறம் ஆ அந்த அ ஒரு அ நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்கள வந்துட்டு காப்பாத்துறப்போ, அதுல வந்துட்டு கருணை காமிக்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. அப்புறம் போலீஸ்காரன் கிட்ட மட்டும் திடீர்னு அப்படியே பைத்தியம் மாதிரி நடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ சிவாஜிக்கு தான் நவரசம் இருக்கிற 9 கேரக்டர் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம படத்த பார்த்தாலுமே, சாவித்திரிக்குமே கூட நடிப்புல வந்துட்டு அவ்வளோ அ இது இம்பார்ட்டன்ஸ் குடுத்திருப்பாரு. இன்னொன்னு வந்துட்டு நீங்க நான் ரொம்ப அந்த பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் பத்தி பேசினனால, இன்னொன்னு வந்துட்டு ஸோ அந்த டைம்ல வந்துட்டு தட் இஸ் குவைட் ஃபேவரபிள் ஃபார் இட். அந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு. ஏன்னா தமிழரசு கழகம் அப்போ ஸ்டார்ட் பண்ணதுல, ஆ திராவிடத்துக்கு அப்போஸ் பண்ணி ஏதாச்சும் எடுக்கணும். ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏத்திசம்க்கு எதிரா என்ன எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி தெய்வீக படங்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொரு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, அப்போ இருக்கிற காலகட்டத்துல ஆ ஆ தமிழ்நாட்டுல இருந்த யூத்தும் சரி, இந்தியால இருக்க யூத்தும் சரி நெறைய இங்கிலீஷ் படம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இங்கிலீஷ் படத்துல இருந்து இருக்கிற அந்த தாக்கத்த வந்துட்டு ரிமூவ் பண்ணணும். மறுபடியும் நம்ம வந்துட்டு ஏன்னா ஃபர்ஸ்ட்டா இந்தியன் ஃபிலிம்ஸ் ஆரம்பிச்ச போதே சைலன்ட் ஃபிலிம்ஸ்ல எல்லாமே இந்த மாதிரி மித்தாலஜி ஈஸியா ராமாயணம், மகாபாரதம்னு எடுத்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா சோசியல் ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ சோசியல் ஃபிலிம் எடுத்துட்டு இருக்கப்பவே இவர் வந்துட்டு ஒரு ரீசன் வந்துட்டு ஓகே நமக்கு சாதகமா இருக்கு. பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் நமக்கு சாதகமா இருக்கு. அதனால எய்திசம்க்கு எதிரா இந்த மாதிரி மித்தாலஜி இது எடுக்கலாம். இன்னொன்னு வந்துட்டு அ இங்கிலீஷ் படம் நெறைய பார்க்கிறவங்களுக்கு வந்துட்டு தமிழ் ஃபிலிம்ஸ் வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கணும், என்கேஜிங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு, ஓகே தமிழ் இருக்கிற தமிழ் வந்துட்டு நல்லா யூஸ் பண்ற மாதிரி படம் எடுக்கலாம் அப்படின்னும் ஒரு இதுல தான் அவர் வந்துட்டு இந்த படம் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சாரு. ஸோ வந்துட்டு திருவிளையாடலுக்கு வந்துட்டு ஃபிலிம்ஃபேர் அவார்டு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ராஜாஜி வந்துட்டு அதிகமா சினிமா பார்க்க மாட்டாராம். ஆனா வந்துட்டு இவர் எடுத்த படங்கள் எல்லாம் பார்த்துட்டு ஓகே நோட்டிசபிள் ஒர்க் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்துட்டு ப்ரைஸ் பண்ணியிருக்காரு இவரை அப்படின்ட்டு வந்துட்டு எழுதியிருந்தாங்க. இன்னொன்னு, நான் சின்ன பிள்ளையில இருந்து இந்த படம் எல்லாம் பாக்குறேன். ஆக்சுவலா நானும் வந்துட்டு டான்ஸ் ஆட இன்ஸ்பயர் ஆனது வந்துட்டு தில்லானா மோகனாம்பாள் வச்சுதான்.
அதுக்கப்புறமா வந்துட்டு தமிழ் சினிமால வந்துட்டு டான்ஸை பேசிக்கா வச்சு படம் எடுத்த வந்துட்டு ரொம்ப கம்மி. சங்கமம்னு ஒரு படம் எடுத்தாங்க, அதுல பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்கும். ஆனா டான்ஸ் வந்து அவ்வளோ இது பண்ற மாதிரி இருக்காது, நோட்டீஸ் பண்ற மாதிரி இருக்காது. லைக் தில்லானா மோகனாம்பால்ல அவங்க வந்து ப்ராப்பரா கிளாசிக்கல் டான்ஸர் பத்மினி. அவங்க வந்துட்டு ஒவ்வொரு பாட்டுலயும் வந்துட்டு பயங்கரமா ஆடிருப்பாங்க. இந்த தில்லானா மோகனாம்பால் விட்டுட்டு இப்ப இந்த சாமி படத்தெல்லாம் எடுத்துக்கலாம். ஆஹ் கந்தன் கருணை ஆகட்டும், திருவிளையாடல் ஆரம்பமாகட்டும், எல்லா படத்துலயுமே கீழே மக்களுக்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நீ வந்து சாமியை கூப்பிடுற, நான் டைரக்டா வர மாட்டேன், ஒரு ஆட்டம் ஆடி அதுக்கப்புறம் தான் கீழே வருவேன். எல்லா படத்துலயுமே அப்படிதான் இருக்கும். ஒரு பாட்டு ஒரு டான்ஸ் இல்லாம சாமி வந்து ஹெல்ப்பே பண்ணாது. நான் செத்துட்டு இருக்கேன்டா வாடா எங்கடா அங்க போறன்ற மாதிரி இருக்கும். எல்லாத்துலயுமே ஆடிட்டு இருப்பாங்க. அந்த வடிவேல் கூட எங்கடா தூக்கிட்டு போறீங்க, அதுக்குள்ள சுடுகாடு தூக்கிட்டு போறீங்க விஷத்தை குடிச்சிட்டு அந்த மாதிரி கீழே எல்லாம் தத்தளிச்சிட்டு இருப்பாங்க, ஆனா மேல ஆடிட்டு இருப்பாங்க. எல்லா படத்துலயுமே இந்த சீன் இருக்கு. சாமி நான் ஒரு கட்டத்துல என்ன ஃபீல் பண்ணேன்னா சின்ன பிள்ளைல, ஓகே நம்மளுக்கு ஏன் வந்துட்டு நம்ம சாமி கும்பிட்டா வந்துட்டு உடனே ஹெல்ப் கிடைக்கணும், அவங்க அவங்க டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு அப்புறமே ஹெல்ப் பண்ணுவாங்க போல அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன்னா எல்லா படத்துலயுமே அந்த சீன் இருந்தது. சாமி வந்துட்டு ஃபுல்லா டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு, அதுவும் வந்துட்டு சிவாஜி வந்துட்டு ஈவன் அவரோட அந்த திருவிளையாடல் படத்துல ஒய்ஃப் கூட சண்டை போட்டு அவங்க ரிட்டர்ன் வரும்போது கூட இவர் ஆடி அவங்களை எரிச்சிருவாரு. அவங்க எரிச்சு என்னோட அப்புறம் இந்த நக்கீரனை கூட வந்துட்டு எரிச்சிடுவாரு. எரிச்சிட்டு என்னோட நெற்றிகளோட சூடு தாங்க முடியாம அந்த குளத்துல இருக்கிற அங்க போய் கூட்டுவாங்க அப்படின்னாரு. எனக்கு அது ஒரு கட்டத்துல சிரிப்பாயிடுச்சு. எனக்கு டக்குன்னு அந்த முத்துப்பட டைலாக் வந்துருச்சு, சுடுகாட்டில் சூடுதாங்க எந்திரிச்சு வந்த மாதிரி இருக்கான் அப்படின்ற மாதிரி. டக்குன்னு அது கூட ரிலேட் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா ஒரு விஷயம் வந்துட்டு எல்லா படத்துலயுமே நோட்டீஸ் பண்ணணும்னா, நீங்க எந்த எந்த படம் வேணாலும் எடுத்து பாருங்க, எல்லா படத்துலயுமே எனக்கு தெரிஞ்சு காரைக்கால் அம்மையார்ல மட்டும்தான் டான்ஸ் எதுவும் ஆடலன்னு நினைக்கிறேன், ஆனா ஷுவரா தெரியல. அந்த படம் ஃபுல்லா நான் பார்க்கல, ஆனா எல்லா படத்துலயும் சாமி டான்ஸ் ஆடிட்டு தான் வந்து ஹெல்ப் பண்ணும். அது இப்ப என்னதான் முன்னாடி இருந்த ஃபார்மேட்ல வந்து நம்ம கத்தி பாடணும், பாடினதும் அவர் திடீர்னு அப்பியர் ஆகி வருவாரு. அப்பயும் நீங்க சொன்ன மாதிரி டிலே இருக்கும், ஏன்னா அவங்க ஆடிட்டு வரணும். இப்ப இருக்க இதுல வந்து நம்ம நிறைய போட்டு ஆடணும், ஆடினாதான் சாமி வரும். இப்ப இருக்க ஃபார்மேட்ல இப்ப கடைசியா வந்து அரண்மனை படம் வரைக்கும் கடைசி கிளைமேக்ஸ்ல நம்ம பயங்கரமா ஆடணும், நிறைய பேர் குரூப்பா ஆடணும், ஆடினாதான் இறங்கி வந்து குளத்துல வந்து இறங்கி நமக்கு வேணும்ன்ற ஹெல்ப்ப வந்து செஞ்சுட்டு போகுன்ற மாதிரி ஃபார்மேட் மாறி இருக்கு. ஆனா கண்டென்ட் என்னமோ ஆடலுதான். உண்மையிலே நீங்க சொன்னது நானும் ஃபீல் பண்ணேன். பத்ததுக்கு சிவாஜி ஆட வச்சிருப்பாங்க, அதுதான் பயங்கர ஃபன்னு. அவரை நீங்க எரிக்கிறதுக்கு முன்னாடி ஆடினாரான்னு எனக்கு சரியா தெரியல, ஆனா எரிச்சக்கு அப்புறம் அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ரெட் கலர்ல அவர் ஆக்கியிருப்பாங்க, ஏன்னா அவர் கோவமா இருக்காரு. சோ அவர் வந்து ஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஆடி அவரை சாந்தப்படுத்துறதுக்கு எல்லாரும் வருவாங்க, வந்து சாந்தி அடைங்க சாந்தி அடைங்க, தயவுசெய்து சக்தியை வந்து மீட்டெடுத்துறீங்கன்னு சொல்லி வந்து எல்லாரும் சொல்லுவாங்க. அப்புறமா அவர் வந்து அப்ப பாத்தீங்கன்னா ஆடி ஆடி முன்னாடி இந்த பாப்கட்ல இருந்தவருக்கு ஜடை வந்துரும். அப்புறம் இந்த ஜடையை எடுத்து மேல கட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து அப்பதான் எனக்கு புரிஞ்சது, ஓ இப்படி ஆடிதான் ஜடை வந்திருக்கு, ஜடை வளர்ற அளவுக்கு ஆடி நின்றுருக்காரு. அதுக்கப்புறம் ஜடைய முடிச்சிட்டு பார்வதிய வந்து காப்பாத்தி திருப்பி மீட் எடுத்துன்னு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுச்சு. எனக்கு அந்த டான்ஸும் சரி அந்த வாக்கும் சரி எனக்கு வந்து கொஞ்சம் சிரிப்பு வந்துச்சு. அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வர டொயன் அது கொஞ்சம் ரொம்பவே காமெடியா இருந்தது. எனக்கு அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அந்த சீனை பாக்குறப்போ. ஏன்டா இப்படிதான் மீனவனை காட்டும் போது நீங்க காமெடி பண்ணுமா அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. எல்லா இடத்துலயும் கமர்ஷியல் கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு கடவுளையும் கமர்ஷியல் ஆக்கி அவரும் கமர்ஷியலா காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. வேட்டையன்ல தான் கமர்ஷியல் இல்ல, நானாச்சும் காட்டுறேன். அப்புறம் அந்த படத்தை ராஜாஜி வாழ்த்துனது வந்து அதிசயம் இல்லை, கன்ஃபார்ம் அந்த மாதிரி ஆளுங்க வந்து வாழ்த்திதான் ஆகணும். ஏன்னா அவங்க அந்த நிலைமையில இருந்தாங்க. இதே வந்து காமராஜரோ இல்ல பெரியாரோ வாழ்த்திருந்தா ஒரு ஆச்சரியப்படுற ஒரு விஷயமா இருந்திருக்கும். அடுத்து அகத்தியர் வந்து ஒரு ஃபிக்ஷனல், இப்ப தொல்காப்பியம் அதுல உள்ள எடுத்துன்னு வந்தது வந்து எதுக்குடா இதை எடுத்துன்னு வராங்க, தமிழ்ல எதுக்கு சான்ஸ்கிரிட்டஸரோ அவங்களோட இதோட சேர்க்கிறாங்கன்ற மாதிரி இருக்கு. அகத்தியன்ற ஒரு கேரக்டர் வந்ததே வந்து அந்த அந்த மாதிரி, அதாவது ஒரு சவுத் கூட வந்து ஒரு கனெக்ட் கொண்டு வரணுன்றதுக்காக கொண்டு வந்தது. ஏன்னா இப்ப அகத்தியம்னு ஒரு நூல் வந்து இல்ல. ஆனா இப்ப நீங்க வந்து சும்மா இப்ப அகத்தியம்னு கூகுள்ல போட்டாலும் விக்கிபீடியால அதான் ஃபர்ஸ்ட் வந்து லிட்ரேச்சர், தமிழ் லிட்ரேச்சர். அதாவது இங்க இத்தனை வருஷமா வந்து தமிழ்ல வளர்த்து வந்து பேசிக்கிட்டு சங்கம்லாம் வச்சு வளர்க்குறாங்களாம். ஆனா இங்க வந்து ஒரு லிட்ரேச்சர்
ஒரு இலக்கியம் வந்து உருவாக்க முடியல. அதுக்கே வந்து நான் காசில இருந்து ஏதோ ஒரு ஆள் வந்து வருவாரு. அவர் வந்து அதாவது ஒண்ணும் இல்ல, ஒரு பிராமணர் வந்து ஒரு பிராமணர் முனி வந்து தான் வந்து தமிழ்ல இலக்கியம் வைக்கனாலும் நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணுவேன். அடுத்து நீ தொல்காப்பியம் பண்றியா, அதுக்கு என்கிட்ட தான் கேட்டுதான் பண்ணும். ஓகே, அதாவது இது வரைக்கும் தொல்காப்பியம் தான் ஃபர்ஸ்டா இருந்திருக்கு. ஆனா அது இருக்கக்கூடாது, இதுவும் வந்து அந்த வழியில இருந்து தான் வரணும். இங்க இருந்து காசிக்கு வந்து ஒரு பாலம் அப்படியே அண்டர் கிரவுண்ட்ல அமைச்சு அங்க இருந்து வருவாரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னத்தையோ கனெக்ட் பண்ணி எப்படியாவது இவங்களை முட்டாளாக்குறத வேலையா இருந்திருக்கு. அதான் தமிழ் சங்க இலக்கியங்களுக்குன்னு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அது நம்ம எல்லாருமே வந்து நம்ம தமிழ் புக்ஸ்ல ஈவன் அந்த இப்ப இந்த புறநானூறு, அகநானூறு, ஐம்பெருங்காப்பியங்கள் இது மாதிரி ஏகப்பட்ட ஒரு டெக்ஸ்ட் புக்ஸா நம்ம வந்து நிறைய விஷயங்களை பார்த்திருக்கோம். நமக்கு ஆக்சுவலி அதை படிச்சா டைரக்டா அர்த்தமே புரியாது. நம்ம அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு தமிழை வந்து புரிஞ்சு வச்சிருப்போம். ஈவன் அந்த அந்த இதுல வந்து சிவாஜி எழுதி கொடுத்தத வந்து நாகேஷ் வாசிப்பாரு. ஆனா நாகேஷ்க்கு பொருள் சொல்ல தெரியாது. இன்ஃபேக்ட் அவர் வாசிக்கிறதுக்கு என்ன பொருள்னு எனக்கே புரியல அவர் சொல்லும்போது. அப்புறமா வந்து சிவாஜி வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி பேசும்போது தான், ஓ இதுக்குள்ள இவ்ளோ டீப் மீனிங்ல அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு புரியுது. சோ தமிழே வந்து தமிழ் பேசுற இப்ப நமக்கே வந்து வந்து சுத்த தமிழ்ல செந்தமிழ்ல ஒரு கவிதையோ புலமையோ இயற்றப்பட்டிருக்கும் போது அது வந்து புரியற மாதிரி இல்ல. சோ அது அப்ப இருந்த பீப்புள்ல எத்தனை பேரு அது அர்த்தத்தோட அது ரீச் ஆயிருக்கும். அது வந்து எல்லாரும் படிச்சிருப்பாங்க. அது அர்த்தத்தை புரிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. சோ அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, அப்படிப்பட்ட நூல்களுக்கான ஆக்சஸ் அது வந்து எல்லா மக்களுக்கும் இருந்திருந்தா இப்படி ஒரு புது புக்க வந்து எவனோ ஒருத்தன் இன்சர்ட் பண்றதுக்கான சூழ்நிலை அப்ப இருந்திருக்காது. திராவிடமா இருக்கட்டும், தமிழ்நாடா இருக்கட்டும், தமிழ வந்து இந்தி திணிப்ப தடுக்கிற அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லா தமிழ வந்து கொண்டாடினவங்க, தமிழ் புக்ஸையும், தமிழுக்குன்னு சொந்தமான விஷயங்கள எந்த அளவுக்கு வந்து பிரகடனப்படுத்தி மக்களுக்கு கொண்டு போய் அப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தா, அகத்தியம் மாரி ஒரு படம் வந்து பெரிய இம்பாக்ட்டே கிரியேட் பண்ணியிருக்க முடியாது. சோ ஆனா அந்த படம் எந்த அளவுக்கு ஒரு ரிசீவிங் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு ஷூரா தெரியல. அது நம்ம யாராவது இங்க யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. அந்த அளவுக்கு அந்த படத்தோட இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆச்சா? அத நம்புனாங்களா? ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுனா தான் அது வந்து ஒரு பெரிய பொய்ன்னே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால கேட்கிறேன். ரீச்ச விட அது வந்துட்டு எப்பவுமே சட்டிலா தான் சொல்லியிருப்பாங்க த்ரூ அவுட் த ஃபிலிம். ஃபர்ஸ்ட் ஒரு 2, 3 சீன்ல வந்துட்டு, "நான் சொல்லிக் குடுத்த தமிழ நீ போய் சொல்லிக் குடு" அப்படின்னு சொல்லிட்டு சிவன் சொல்லுவான். இவரு வந்துட்டு போவாரு. ஆனா இடையில வந்துட்டு அவரே டைரக்டரே லைட்டா கன்ஃப்யூஸ் ஆனது தான் எனக்கு தெரியும். ஏன்னா தமிழ் முதற் கடவுள் முருகன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப தமிழ் முதற் கடவுள் ஒருத்தர் இருக்கிறப்போ, அ அப்படிங்கிறது வந்துட்டு இட் இட் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டூ சவுத் தானே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. அது லைட்டா கன்ஃப்யூசிங்கா தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில வர செல்வன் சொல்ற அ பழமொழி எல்லாமே வந்துட்டு தமிழ்ல தான் இருக்கு. அது எல்லாமே ஆல்ரெடி இப்போ எஸ்டாப்ளிஷ் ஆனா தான் ஒரு சின்ன பையன் கூட அத சொல்ல முடியுதுங்கிறப்போ, எதுக்கு வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரி வருவாரு. ஃபர்ஸ்ட்டா நூல் எழுதுவாரு. தமிழ் சங்கம் ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. தமிழ் சங்கம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா, சரி ஆல்ரெடி அந்த மொழிக்கு வந்துட்டு இவ்வளவு இது இருக்குமே! அதனால தானே தமிழ் சங்கம்னு ஒண்ணே இருக்கு அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதான் அ வெளிப்படையா சொல்லாம சட்டிலா ஓகே இந்த படம் பார்த்தா, அ இவரு வந்துட்டு ஒரு ஒரு பவர் டைனமிக்ஸ்ல இருக்காரு. அவரு வந்து போறாரு. போற இடமெல்லாம் தப்பு நடக்குது. தப்புக்கெல்லாம் பனிஷ்மென்ட் குடுத்துட்டே வராரு. ஸோ பனிஷ்மென்ட் குடுக்கறனால இவர் வந்து பெரிய ஒரு இடத்துல இருக்காருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தோணும். ஓகே அப்படின்னா இவர் சொல்றதெல்லாம் வந்துட்டு கரெக்ட்டா தான் இருக்கும். நியாயமா தான் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ போற போக்குல வந்துட்டு, ஓகே இந்த மொழி வந்துட்டு நான் தான் சொல்லிக் குடுக்குறேன். நான் தான் இப்ப பறக்கிறேன்னு சொல்லிட்டு, அது ஒரு மாதிரி ஒரு சட்டிலா சொன்ன மாரி தான் இருக்கும். நமக்கு வந்துட்டு எடுத்த உடனே இந்த படம் பார்த்தா, ஓகே அகத்தியங்கிற ஒரு கேரக்டர் இருந்துச்சுன்னு தோணும். ஆனா மனசுல வந்துட்டு நம்மளுக்கு தோணிட்டே இருக்கும். ஓகே இவரு தான் தமிழ் கொண்டு வந்திருப்பாரு. ஸோ டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸா இல்லாம, நமக்கு வந்துட்டு ஒரு சட்டிலா நம்மளோட சப்கான்ஷியஸாவே அந்த ஒரு தாட் இருந்துட்டு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஆக்சுவலி இதில் என்னன்னா, நம்ம முருகன் தமிழ் கடவுள் அப்படிங்கிறது இங்கே தமிழ் மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கிற ஒன்று. ஆனால் அந்த முருகனோட மற்ற சப் கேரக்டர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி முருகனுக்கு வந்துட்டு ஒரு அண்ணன் விநாயகர், முருகனோட அப்பா சிவன், அவரோட ஒய்ஃபு பார்வதி, இதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணது அந்த ஒரு பிராமணிக்கல் நரேட்டிவ்னால தான் இதெல்லாமே கிரியேட் ஆச்சுது. ஸோ அதுக்கப்புறமா வந்து அந்த முருகனுங்கிற பேருக்கு பதிலாக இப்போ நம்ம தமிழ்நாடு தாண்டி போயிட்டோம், இல்லை இந்த சவுத்து தாண்டி போயிட்டோம்னாலே வந்துட்டு முருகனுங்கிற பேர் இருக்காது. சுப்பிரமணியன், கார்த்திகேயன்,
இந்த மாதிரி வேற வேற பேர்ல தான் கூப்பிடுவாங்க. மீன சுப்பிரமணியன்கிற பேர் தான் அங்க பயங்கரமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அவங்க வேற ஒரு பிம்பத்தை இங்க இருக்கிற ஒரு தமிழ் கடவுள் மேல ஒண்ணு இது பண்ணி அது மாதிரி ஒரு நரேட்டிவை செட் பண்ணி வச்சு அது வழியா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஒரு பிராமணிக்கல் இதுல இருந்து தான் வந்தது தமிழ். அதாவது அதுல 10/11 முருகன் ஒருத்தர் இருக்காரு. அந்த முருகன் வந்துட்டு தமிழ் இது பண்றாரு. அந்த மாதிரி தான் அவங்க வச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம வேற எப்படி சொல்றது? நெறைய வேலைகள பார்த்துக்கிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த அகத்திய முனிவர கொண்டு வந்தது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அகத்திய முனிவர இதுல பயங்கர பவர்ஃபுல்லா காமிச்சிருப்பாங்க. அதாவது அந்த பார்வதிக்கே கிளாஸ் எடுக்கிற மாதிரி, ஒரு விந்திய மலைக்கே வந்துட்டு கிளாஸ் எடுக்கிறது. அந்த நேச்சுரல் ஃபோர்ஸஸையே வந்து அவங்களுக்கு அகங்காரம் இருக்குது. நான் அடக்குறேன் பாரு. அப்படிங்கிற ஒரு இது கொண்டு வர்றது. ஸோ இப்படி சின்ன சின்ன விஷயமா அதாவது கடவுளுக்கு மேல நிறுத்துவாங்க. அதே மாதிரி அந்த ஒரு நேச்சுரல் ஃபோர்ஸஸுக்கு மேல நிறுத்துவாங்க. இப்படி ஒரு கதை வழியாவும் வந்து அந்த அகத்தியருங்கிற அந்த இமேஜ் இப்படி இருந்தது. படத்தோட ஸ்டார்ட்டிங்ல அவங்க சொன்ன மாரி ஏதோ இந்த சின்ன ஆளா பண்ண போறான் அப்படின்னு இருந்தது. அவங்க வந்துட்டு அத கொஞ்சம் 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 கொஞ்சமா எலிவேட் பண்ணி சொன்ன மாதிரி. ஆனா முருகனுக்கு வந்துட்டு அவரு அப்படியே ரொம்ப இதெல்லாம் பண்ண மாட்டாரு. இந்த மாதிரி நீ தானே முருகா நான் ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லி நமக்கு ஒரு பக்கம் இங்க ஐஸ் வைக்க வேண்டியது. ஸோ இப்படி ஒரு பேலன்ஸ் நரேட்டிவ்ல எப்படியோ அவங்க கொண்டு போய் வேலையை நடத்திட்டாங்க. இது மட்டும் இல்ல. ஆக்சுவலி திருவிளையாடல் படத்துலயும் ஒரு விஷயம் நீங்க கரெக்ட்டா நோட் பண்ணீங்கன்னா, அந்த ஹோல் சிவனோட திருவிளையாடல் அந்த ஸ்டார்ட்டிங்ல இருக்கும்ல. இந்த மாரி நாரதர் வந்துட்டு ஞானப்பழம் கொண்டு வந்து தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணப்போ, பார்வதி வந்துட்டு ஃபர்ஸ்ட்டே சொல்லுவாங்க, "பழத்த பிரிச்சு குடுத்துடலாம். எதுக்கு பிரச்சனை?" அப்படின்னு. அப்போ சிவன் வந்துட்டு, "சேச்சே அப்படிலாம் இல்ல. இது வந்துட்டு மொத்தமா தான் சாப்பிடணும்." அப்படின்னு சொல்லி வேணும்னே பசங்களுக்கு நடுவுல ஒரு பிரச்சனைய கிரியேட் பண்ணி விட்டுட்டு, அப்போ முருகனுக்கு வந்துட்டு வர்றது ஆக்சுவலி நியாயமான கோவம். நான் நியாயமா தானே போய் ஒரு காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்தேன். நீங்க என்ன கொடுக்காம ட்ரிக்ல வின் பண்ண அண்ணனு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறப்போ அதெல்லாம் இல்லை இந்த மாதிரி பிள்ளையாரை கொடுக்குறதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. சரின்னு முருகன் வந்துட்டு கோச்சிக்கிட்டு கிளம்பிடுவாரு. கோச்சிக்கிட்டு கிளம்புனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஔவையார் வந்து சமாதானப்படுத்த பார்ப்பாங்க. இல்லை ஔவையார் நீ பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாரு. அப்புறமா பார்வதி வந்துட்டு என்ன சமாதானம் சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி உங்க அப்பா இப்பெல்லாம் பண்றாரு நீ சொல்லிட்டு போறியே, உங்க அப்பா என்கிட்ட என்ன பண்ணாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நடந்த ட்ராமா ஸ்டோரிஸை சொல்லி இந்த மாதிரி அதே மாதிரி தான்ப்பா அவங்க அப்பா உனக்கும் ட்ராமா கொடுத்துருக்காரு, அதெல்லாம் பரவாயில்ல வா நம்மள ஒரே ஃபேமிலி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுச்சுப்பாங்க. இதெல்லாம் எந்த கணக்குல சேர்க்கறதுனே தெரியல. யோசிக்க ஒரு கதையுமே வந்துட்டு டேய் என்னடா நினைச்சு எழுதி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி இதுல இந்த கதையில வந்து நிறைய பேர் வந்து கொடுத்திருப்பாங்க. சிவனை வந்து ஒரு கேரக்டர்லயும் மகாதேவன், சொக்கான்னு கூப்பிடுவாரு நாகேஷ். அதுக்கப்புறம் வந்து இன்னும் 2-3 பேர் கூட கூப்பிடுவாங்க. தண்டாயுதபாணி. இந்த மாதிரி இப்போ எனக்கு அப்புறமா தோணுச்சு, ஓ இந்த நேம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நேம் இப்ப நம்ம பக்கத்துல ஒரு 2 பேர் 3 பேருக்கு இந்த நேம்ஸ் இருக்கும். நமக்கே தெரியுது அப்ப. சோ காட்லி இன்ஃப்ளூயன்ஸ்டு நேம்ஸ் தான் வேற வேற ஃபார்மேட்ல வந்து அவங்க வந்து லிங்கம் வாட் எவர் நேம் நம்ம கொஞ்சம் நல்லா ரிசர்ச் பண்ணோம்னா அது பின்னாடி ஒரு கடவுள் மீனிங் தான் இருக்கும். நம்ம என்னதான் வந்து பேருக்கு பின்னாடி ஜாதியை தூக்குனாலும் நம்மளால வந்து கடவுள் ரிலேட்டடான அர்த்தத்தை உடைக்கிற மாதிரி பேர்களை தவிர்க்க முடியல. கடவுள் பேரே தான் கொஞ்சம் கிருஷ்ணா, கண்ணா, முருகா, கந்தா, அது மாதிரி சரவணா, கார்த்திக்கு, இந்த மாதிரி பேர் நீங்க எந்த பேர் எடுத்தாலும் பின்னாடி வந்து ஏதோ ஒரு கடவுள் அவருக்கு இந்த நட்சத்திரம் அதனால தான் இந்த பேரை வச்சோம், இந்த கடவுளோட நட்சத்திரம் அதனால இந்த பேரை வச்சோம்னு எல்லாருக்கும் ஒரு பின்னாடி பேக் ட்ரேஸ் பண்ணா இப்ப என் பேருக்கும் வந்து பார்வதின்னு அர்த்தமா. நான் வந்து நம்ம இதெல்லாம் எனக்கு தெரியல. எங்க அப்பா ஏதோ ஒரு பிரியத்துல வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். பட் நமக்கு ட்ரேஸ் பண்ணி பார்த்தா ஓ இதுக்கும் அதான் மீனிங்கா. சரி இப்ப திடீர்னு நம்ம கோவப்பட்டோ ஏதோ பண்ணி வேற மாத்த முடியாது. எல்லாத்துலயும் இருக்கு. அதனால என்ன சொல்றேன். சோ அந்த பேர் வைக்கிறதுல கூட கடவுளோட தாக்கத்தை வந்து இருந்திருக்கு. அது இப்போ வரைக்கும் இருக்கு. அந்த அந்த ஃபார்மேட்டை வந்து இன்னும் பிரேக் பண்ண முடியல. அது வந்து ரொம்ப பரவலா இருக்கிறது வந்து எனக்கு அந்த படத்தை பார்க்கும்போது அந்த நேம்ஸோட கால் அவுட்ஸ் எல்லாம் வரும்போது எனக்கு தோணுச்சு. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ல இந்த நேம் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் முருகரா ஒரு குழந்தைய போட்டிருப்பாங்க. எனக்கு என்னமோ அந்த குழந்தையா நடிச்சவங்க வந்து முருகர் ரோல ரொம்ப நல்லா பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த சாந்தமா இருக்குது, கோவமா இருக்கிறது. சோ அப்ப வந்து ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்ல இருந்து எல்லாருமே வந்து அந்த ரோலுக்கான ஒர்க்க வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அப்பயே வந்து அதாவது அது சும்மா ஒரு கடவுளா நடிக்கிறது வந்து கொஞ்சம் அவ்வளவு ஈஸியில ஒரு நார்மலா நான் ஒரு குழந்தைன்ற ஒரு ரெப்ரசன்டேஷன் தாண்டி ஒரு கடவுள் குழந்தை அப்படின்ற ஒரு ரெப்ரசன்டேஷனை வந்து குழந்தை எங்கெல்லாம் இருக்கவங்க பண்றது வந்து நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அகத்தியர்ல முருகரா நடிச்சது ஸ்ரீதேவி தான் முருகரா நடிச்சிருப்பாங்க.
அது எனக்கு பார்த்தோனே அப்படி தெரிஞ்சது. இந்த ஃபேஸ் எங்கேயோ அ ரிலேட்டபிளா இருக்கேன்னு சொல்லி. அப்புறம் நான் போய் பார்த்துட்டு தான் தெரிஞ்சுச்சு, அந்த ரோல் வந்துட்டு ஸ்ரீதேவி தான் பண்ணியிருக்காங்க. இதுல இந்த படத்துல எல்லாம் வந்துட்டு இந்த குட்டி குட்டி ஒரு ஒரு கதை சொல்றாங்கல்ல. இந்த கதையை சொல்லி இதுல இருந்து ஒரு ஸ்டோரி, அந்த மாதிரி ஸ்டோரிஸ்ல இப்ப திருவிளையாடல்ல இந்த நெற்றிக்கண் எரிக்கிறதுக்கு முன்னாடி சீன், அது ஏன் அந்த சீன் வந்துச்சுன்னா, இவர் ஒரு கவிதை எழுதி தந்திருப்பாரு. இந்த கவிதைக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டுல அவங்க ஏதோ குளிச்சுட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் சம்திங். அப்பதான் இவருக்கு வந்து கொஸ்டினே வரும். பொண்ணோட கூந்தல்ல இருந்து இயற்கையா மனம் வருதா, செயற்கையா மனம் வருதா, இது ரொம்ப அவசியமா இப்ப அப்படின்ற மாதிரி இருந்தது. இது ஒரு பிரச்சனைன்ட்டு, இது வந்து நாட்டுல ஒரு பெரிய பிரச்சனைன்ட்டு, இதுக்கு வந்து இதை எழுதி கரெக்டா வந்துட்டு கன்க்ளூட் பண்ணி கொடுக்கறவனுக்கு வந்துட்டு இவ்வளவு ஒரு பரிசுன்னு சொல்லி, அதுக்கு வந்து கடவுளே வந்துட்டு வர மாதிரி ஒரு சீன் வச்சிருந்தாங்க. அதுவும் சிரிப்பா இருந்தது. இன்னொன்னு, அகத்தியர்ல வந்துட்டு ஒரு சீன் வரும். ராவணன் வந்துட்டு ஒரு பெயிண்டிங் ஒண்ணு வரைஞ்சிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட கொண்டு வந்து காட்டுவாங்க. அவர் என்னன்னுவாரு, அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க, அவரே ஃபர்ஸ்ட் சொல்லுவாரு, நான் ஒரு பெயிண்டிங் வரைஞ்சிருக்கேன். அந்த பெயிண்டிங் வந்து யாராலையுமே பர்ஃபெக்டான அர்த்தத்தை சொல்லவே முடியல. நீ வேணா வந்துட்டு சொல்லி பாரு அப்படின்னோடனே இந்த அம்மாவே சொல்லுவாங்க, உங்களுக்கே தெரியல எனக்கு எப்படி தெரியும். இவங்களே இவங்களை குறைச்சி எடை போட்டுக்கிறாங்க. அப்படிலாம் உங்களுக்கே தெரியாது எனக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னா, இவரு சொல்லுவாரு, அப்படிலாம் இல்ல, உனக்கு தெரியாதது எனக்கு தெரியாதது நிறைய உனக்கு தெரிஞ்சிருக்கலாம். சோ நீ வந்து இதை பாரு, இதை பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி பெயிண்டிங்கை கொண்டு வந்து இவங்க ஒரு அர்த்தம் தருவாங்க. நான் வந்து அப்படியே வந்துட்டு ஆடி போயிட்டு அசந்து போயிட்டு அந்த அர்த்தத்தை கேட்டு. அந்த பெயிண்டிங்ல என்ன இருக்கும்னா வந்துட்டு, ஒரு லேடி வந்துட்டு ஒரு ஆளை வந்து தாங்கி பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும். இவர் அந்த பெயிண்டிங் காமிச்சோடனே வந்துட்டு இந்த லேடி வந்து டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிப்பாங்க. என்னன்னா வந்துட்டு பெயிண்டிங்ல வந்து போர்க்களத்துல இறந்து ஒருத்தன் செத்து போயிருக்கான். அவனை வந்து அந்த பொண்ணு வந்து தாங்கி பிடிச்சிட்டு இருக்கா. இதுதான் இதோட இதுன்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு அவரு சொல்லுவாரு. அதுக்கு இந்த பொண்ணு சொல்லுவா, இல்ல, அவன் வந்துட்டு தன்னுடைய கணவன், அந்த பொண்ணு ஆல்ரெடி செத்து போயிருப்பான். ஆனா இவனை கீழே விட்டுருக்க மாட்டான். ஏன் கீழே விட்டுருக்க மாட்டான்னா, அவனுடைய அழகை வந்து இந்த பூமி வந்து தொற்றுமா, அதனால அவனை கீழே விடலையா. இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லுவா, ஏன் அதுக்கு முன்னாடி இவ செத்து போயிட்டானா மேல இருக்கவங்க எல்லாம் இவனோட அழகு பார்த்து இவனை விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. யாரு மேலோகத்துல இருக்க அழகிகள்லாம். அதனால இவ ஃபர்ஸ்ட் செத்து போய் இவனை காப்பாத்துறாளாம். அங்கேயும் யாரும் பார்க்க விடாம. நீ எவ்வளவு பெரிய டாக்ஸிக் கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தா நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேன். இதுக்கு ஒரு படம் வேற வரைஞ்சு இதுக்கு ஒரு டெபினிஷன் வேற கொடுத்து அதை அந்த பொண்ணு சொல்லிட்டு உடனே இவர் அப்ரிஷியேட் பண்ணுவார். நீ மட்டும்தான் இதுக்கான தெளிவான கருத்தை வந்து புரிஞ்சுக்கிட்ட. ஏன்னா இதை வரைஞ்சதே நான் தான் அப்படின்றான் அவன். ராவணன் சொல்றான், இதை வரைஞ்சதே நான் தான் அப்படின்னு. ஏன்னா இதை நீயே வரைஞ்சிட்டு நீ கொண்டாந்து கதையா எடுத்து இதுல இருந்தா ஒரு சீன் ஆரம்பிக்குது. இந்த மாதிரி உள்ள இருக்கிற அந்த குட்டி குட்டி கதையெல்லாம் வந்துட்டு அப்ப பாக்குறப்ப தெரியல, எல்லாம் அப்படியே சும்மா கதை தானா அப்படின்னு கடந்து போயிடுறோம். ஆனா கவுண்டமணி கூட ஒரு இதுல சொல்லுவாரு, என்ன பழம்னா உனக்கு சாதாரணமா பிடிச்சு, அந்த பழத்தால ஒரு குடும்பமே பிரிஞ்சு ஒரு பழனிக்கு போயிருச்சு அப்படின்னு. அப்ப தெரியல, ஏன்னா ஒரு பழத்துக்கு இவ்வளவு பெரிய அக்கப்போராடா உங்களுக்கு எல்லாம் அப்படின்ட்டு. இங்க நாட்டுல எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் எடுத்து அவரு எவ்வளவு அழகா இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிருக்காரு பாருங்க ஆளுங்களை. அதே மாதிரி இந்த பேர் இன்ஃபுளுயன்ஸ்லயே ஒண்ணு முக்கியமா சொல்லணும்னா, இந்த அகத்தியர் படத்துல ஃபர்ஸ்ட் சீன்லயே வந்துட்டு இவங்க வந்துட்டு போய் பொண்ணு கேட்பாங்க. எல்லாரும் சேர்ந்து பார்வதியை வந்து பொண்ணு கேட்க போவாங்க, தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து. அவங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க, பார்வதியோட அப்பா அம்மா சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அவரு சொல்லுவாரு, அவங்க அப்பா சொல்லுவார், பார்வதியோட அப்பா, என்னோட வீட்டுல இருக்கவங்க வந்துட்டு ஒரு ஒப்பீனியன் சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்ப இவங்க எல்லாம் சொல்லுவாங்க, பரவாயில்ல சொல்லலாம், பொண்ணை பெத்தவங்க ஒப்பீனியன் சொல்றதுல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு வேற சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு, நீ முதல்ல கல்யாண பொண்ணுகிட்ட கேட்டியா பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு, நீங்களே எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் பார்த்தா பார்வதி வந்து இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தவம் இருந்தாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்க பொண்ணோட அம்மா, பார்வதியோட அம்மா சொல்லுவாங்க, ஆக்சுவலா வந்துட்டு அவர் வந்துட்டு எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இதுல போய் இருக்கிறாரு. ஆனா தவசியா போய் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு எப்படி எங்க பொண்ணை நாங்க கொடுக்கறது அப்படின்னு இவங்க ஒரு பேர் சொல்லுவாங்க. என்னன்னா வந்துட்டு அவர் வந்துட்டு கல்யாண சுந்தரரா கூட்டிட்டு வரோம், அப்படி கூட்டிட்டு வந்து இது பண்ணுங்க, இந்த கல்யாண சுந்தரம், மீனாட்சி சுந்தரம், இந்த பேரெல்லாம் வந்துட்டு இதுல இருந்தா வந்திருக்க மாட்டிருக்குன்னு நானும் நினைச்சேன். நீதான் இதுக்கெல்லாம் ஆரம்பமாடா அப்படின்ட்டு ஜனனி சொன்னப்போ எனக்கு இது டக்குன்னு மைண்டுக்கு வந்துச்சு. அதாவது ராவணரை வந்து ராமாயணத்துல மட்டும்தான் வில்லனா காட்ட முடியும். மத்த இடத்துல வந்து அட்லீஸ்ட் முட்டாளாச்சும் காட்டணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு கேவலமான சீனை வச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன்.
எனக்கு ஆக்சுவலி ஃபியூ சாங்ஸ் பத்தி பேசணும். திருவிளையாடல்ல வந்து நீங்க சொன்ன மாரி அந்த சீன்ல அந்த பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் சாங் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கும். அதுல தேவிகாவும், முத்துராமனும் வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஐ கேன் சி அந்த நம்ம ஆல்ரெடி நெஞ்சில் ஒரு ஆலயம் படம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த படத்துல இருந்த அந்த 2 காம்பினேஷன் பீப்பிள் வந்து இதுல இந்த ரொமான்டிக்கா இந்த சீன்ல வந்து நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த ஃபீல் ஆச்சு. அவங்களோட அந்த காம்போ. அப்புறம் வந்து ஃபைனலா வந்து இந்த ஒரு பாட்டு காம்படிஷன் நடக்கும். ஸோ அப்போ ஒருத்தன் வந்து ரொம்ப ஆணவமா இருப்பான். அவன் அவன் வந்து டி.எஸ். பாலையா வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாரு. அந்த அந்த அகங்காரமான ஒரு ஆளா. ஸோ அப்போ வந்து ம் அவர் வந்து அந்த ஒரு பிரசன்ட் பண்ணுவாரு. ஸோ நல்லா ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா செட்டப் வந்து நல்லா ஃபுல்லா அவர கவர் பண்ணி உட்காந்துட்டு அந்த அந்த ஸ்டேஜ் அந்த செட்டே வந்து சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கு. ரொம்ப பிரம்மாண்டமா அந்த டைம்லயே எனக்கு தோணுச்சு. அதுல வந்து "ஒரு நாள் போதுமா, இன்றொரு நாள் போதுமா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். ஆக்சுவலா நான் வந்து சூப்பர் சிங்கர்ல ஒரு வாட்டி கேட்டேன். யாரோ பாடி. அப்பதான் எனக்கு இப்படி ஒரு பாட்டு இருக்குன்னே தெரியும். அப்புறம் தான் நான் போய் அந்த பாட்ட வந்து ஃபுல்லா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஸோ அப்பயே எனக்கு அந்த பாட்டு ரொம்ப புடிச்சிருந்து. ஸோ இந்த வாட்டி இப்ப பார்க்கும்போதும் கேட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது அந்த பாட்டும். அப்புறம் இவர் வந்து அதுக்கு சிவாஜி வந்து ஒரு பாட்டு பாடுவாரு. அந்த பாட்டும் ஆக்சுவலி நல்லா இருந்தது. பட் எனக்கு அது டக்குன்னு ஞாபகம் இல்ல. அண்ட் தில்லானா மோகனாம்புல ஆல்ரெடி நான் சொன்ன மாரி நலந்தானா சாங் வந்து நல்லாருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் சாங்குமே நல்லாருக்கும். மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன. ஸோ அந்த சாங் வந்து எப்பவுமே ஸ்கூல்ல வந்து மோஸ்ட்டா அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, இந்த பாட்ட தான் அதிகமா கிளாசிக்கல்னா எடுத்து ஆடுவாங்க. சங்கமோன்னு வந்து வந்ததால கொஞ்சம் பேர் வேற பாட்டு எடுத்தாங்க. இல்லன்னா இந்த பாட்டும், அழகு மலர் ஆடவ மட்டும் தான் பாதி பேர் ஆடியிருப்பாங்க கிளாசிக்கல் சாங்குன்னு. ஸோ அந்த மாரி இந்த சாங்ஸ்லாம் நல்லா இருந்தது. நவராத்திரியில ஏதாவது நல்ல சாங் இருக்கான்னு எனக்கு தெரியல. எனக்கு பெருசா அது மைண்ட்ல நிக்கிற மாரி எதுவும் தெரியல. பட் இந்த சாங்ஸ்லாம் பார்க்கவும் நல்லாருக்கும், கேட்கவும் நல்லாருக்கும். நவராத்திரில தான் அந்த பிரேக்கப் சாங் மாதிரி ஒண்ணு எடுத்திருப்பாங்க. இரவினில் ஆட்டம் சொல்லிட்டு. வாழ்க்கைய வெறுத்து போய் அவரு ஆடிட்டு இருப்பாரு. இந்த சாங்கு. அப்புறம் சாங்ஸ்ன்னு இல்லாம இவரோட படத்துல காமெடி சீக்வென்ஸுக்குமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் குடுத்திருப்பாரு. நாகேஷ் மனோரமா சீன்ஸ் எல்லாமே. திருவிளையாடல் மாதிரி ஒரு படத்துல வந்துட்டு, ஓகே எப்படி காமெடி இன்சர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு, அதிலேயே ஒரு கதை கொண்டு வந்திருப்பாரு. அதுல நாகேஷோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு சிவாஜி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டு, இவரோட சீன்ஸ் எதுவும் கட் பண்ண வேணாம். அப்படியே வச்சுக்கோங்க. இதுதான் ஹைலைட்டா இருக்க போகுது. அவரோட சீன்ஸும், பாலையாவோட சீன்ஸும் தான் ஹைலைட்டா இருக்க போகுது. அ கட் பண்ணிடாதீங்க. மொத்தமாவே எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஏன்னா, அப்பவுமே வந்துட்டு 2 1/4 மணி நேர படம் லென்த் போயிட்டு இருக்கும். அதுல வந்துட்டு எங்கெல்லாம் ட்ரிம் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு. உடனே சிவாஜி வந்து சொல்லுவாங்க. டப்பிங் ஸ்டுடியோலயே வந்து சொல்லுவாரு. அ ஒரு ஆக்டரா இதுதான் என்னோட கருத்து. ஆஸ் அ டைரக்டர் நீங்க முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஸோ அதான் சாங்ஸுக்குன்னு இல்லாம காமெடி சீக்வென்சஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் குடுத்திருப்பாங்க. இப்ப நவராத்திரி படத்துலயும் அந்த ஒரு நாகேஷ் வந்து பூஜாரி கேரக்டர்ல அ வந்து சாமி புடிச்ச மாதிரி ஆயிரும். அதுலயுமே பாடி லாங்குவேஜ் செம்மையா இருக்கும். அவர ஏதோ அ தொரத்தி விடுவாங்க. தொரத்தி விட்ட உடனே மேல ஒரு கம்புல போய் தொங்கிடுவாரு அப்படியே. தொங்கிட்டு அப்படியே தொங்கிட்டு இருந்தா டயலாக்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அவரோட பாடி லாங்குவேஜ்லாம் நல்லா இருக்கும். இன்னொன்னு வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒத்திக்கிட்டே இருந்த ஒரு விஷயம், என்னதான் நவராத்திரி வந்துட்டு ஒரு ஸ்டோரி ட்ரிவன் படமா இருந்தாலும், அடிக்கடி வந்துட்டு ஒரு பொண்ணுன்னா தனியா இருக்கக்கூடாது. ஒரு பொண்ணுன்னா கல்யாணம் பண்ணிக்கணும். அது வந்துட்டு அ திணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அ ஒரு டாக்டர் கேரக்டர்ல சிவாஜி வருவாரு. அ ச கருணா ஏதோ சொல்லிட்டு ஒருத்தர் வருவாரு. அவர் வந்துட்டு அ பெண்கள்னா தேவையில்லாம சிரிக்கக்கூடாது, காரணம் இல்லாமல் அழக்கூடாது அப்படின்னு டயலாக் சொல்லுவாரு. இந்த மாதிரியான சீன்ஸ் வந்துட்டு மறுபடியும் அவளுமே செல்ஃபாவே வந்துட்டு அவ வந்துட்டு என்ன சொல்லிருப்பா, நான் வந்துட்டு அ எங்க போறேன்னே தெரியாம போயிட்டுருக்கேன். ஸோ என்னால ஏன்னா எனக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகல. ஸோ கல்யாணம் ஆகலன்னா அதுதான் எண்ட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்லயே போயிட்டுருப்பா. படத்தோட ரெசல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ கடைசியில அவ ஆசைப்பட்ட பையன் கூட தான் சேர்ற மாதிரி இருக்கும். அதனால தான் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வந்திருப்பாங்க. இனிஷியலாவே பார்த்தீங்கன்னா, அ பொண்ணு பார்க்க வர்றது தான் இவ லவ் பண்ணிட்டு இருக்கிற பையனா இருக்கும். அது வந்துட்டு அ அப்ப இவளுக்கும் தெரியாது, அப்பாவுக்கும் தெரியாது. அந்த ஃப்ரெண்ட் கூட்டிட்டு போய் அப்பாவுக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இவளுக்கு தெரியாது. அதனால தான் ஓடி வந்துருவா. அப்பா வந்துட்டு என்ன நினைப்பாருன்னா, ஓ! அவங்க தான் பொண்ணு பார்க்க வராங்க. அதனால எனக்கு ஓகே. இல்லன்னா ஒத்துக்க மாட்டேன். அவங்க பொண்ணு பார்க்க வரனால இந்த ரிலேஷன்ஷிப்ல எனக்கு சம்மதம். அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ என்னதான் வந்துட்டு அ அந்த காலத்தோட இதுன்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பேசிட்டு இருந்தோம். ஆனா இப்போ போய் அந்த படத்த பார்த்தா கூட வி ஹேவ் டூ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஓகே ஃபைன் இது வந்துட்டு அந்த காலத்துல இருக்கனால இப்படி இருந்திருக்காங்க. பட் இருந்தாலுமே
அவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கன்னா, ஓகே ஒரு பொண்ணுங்கிறது ஒரு பொண்ணோட ஃப்ரீடம்ங்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் டிஃபைன்டு பை எ மேன். எனி ஆஃப் ஹர் ஃபேமிலி மெம்பர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் நான் கடைசியா சொல்லிடுறேன். எனக்கு வந்து இந்த நீங்க சொன்னதுன்னோனே எனக்கு ஞாபகம் இருந்தது. ஆக்சுவலி இந்த தில்லானா மோகனாங்கல் படத்துல மனோரமா கேரக்டர் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஜில்லுன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து அவங்க அவன் ஹஸ்பண்டோ, லவ்வரோ அது எக்ஸாக்ட்டா தெரியாது எனக்கு கதையில. நாகலிங்கம் கேரக்டர். அவன் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த தில்லானா மோகனாம்பாள் மேல ஆசைப்படுவான். ஸோ அப்போ வந்து இவன் வந்து சொல்லுவா, இந்த மாரி நானும் ஆட்டக்காரி தான். என்ன வந்து இவன் ஆடவே விட மாட்றான். அவளுக்கு வந்து அவளோட ஆர்ட் ஃபார்ம் அவ வந்து சும்மா அந்த டப்பாங்குத்து சொல்லுவாங்க. அது அது மாரி கூத்து கூத்து ஆடுவா அவ. ஸோ அவளுக்கு வந்து ஆனா நாதஸ்வரமும் தெரிஞ்சிருக்கும். அ பட் அவ அவ வாசிக்கிறதும் நல்லா தான் இருக்கும். 2 விஷயம் இருக்கும். ஒண்ணு வந்து அவ அவ வந்து நாகலிங்கம் அவனுக்கு பயந்து வந்து அவ பெர்ஃபார்ம் பண்றத விட்டுருவா கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் அவனும் வந்து ஒரு மாரி ஒரு அப்யூசர் மாரி அவனால அவளுக்கு ரொம்ப டொமஸ்டிக் அப்யூஸ் நடக்கிறதால அவ வந்து வேற ஊருக்கு ஓடி போயிட்டு அவ வந்து வேற வேற நேம்ல வந்து ஷோஸ் பண்ணிட்டு இருக்க மாரி. அப்புறம் வந்து வேற ஊருக்கு அவ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு போயிடுற மாரி. ஸோ அந்த சீன்ல எனக்கு தோணுச்சுன்னா, ஸோ அப்ப இப்ப ஒரு ஆர்டிஸ்டாவோ ஒரு ஒரு அவங்களுக்குன்னு ஒரு வொர்க் பண்ணணும், பெர்சன் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு இருந்துச்சுன்னா, அத வந்து யாரும் வந்து ஈஸியா விட்டுறல. ஸோ அவங்களுக்கு வந்து அது அது ஒரு பெரிய சேலஞ்சா இருந்திருக்குதுன்றத அந்த கேரக்டர் மூலமா நம்ம பார்க்கலாம். அதே மாரி எல்லா சீக்வென்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, அந்த மைனரா இருக்கட்டும், அந்த ராஜாவா இருக்கட்டும், அவங்க எல்லாருக்கும் ஒய்ஃப் இருக்கும் ஆல்ரெடி. ஒய்ஃப் இருக்கும்போதே தான் இவங்க எல்லாரும் வந்து மோகனா மேல ஆசைப்படுவாங்க. ஆனா அந்த ஒய்ஃப் வந்து அவங்க அப்பா திட்டினா கூட, "நீங்க திட்டாதீங்க. நான் அவருக்கு பக்கமா சொல்றேன்." அப்புறம் அவ பொறுமையா எனக்கு எடுத்து சொன்னா. அதனால தான் என் ஒய்ஃபோட அருமை எனக்கு புரிஞ்சுன்னு சொல்லிட்டு அவர் வந்து திருந்திருவாரு ஃபர்ஸ்ட் இதுல. இதுல வந்து ஐ அம் சோ அஷேம்ட் ஆஃப் யூ வந்து இவகிட்ட அப்பாலஜைஸ் பண்ணுன்னு சொல்லி அந்த ராஜாவோட அவ வந்து ஏதோ ஒரு இங்கிலீஷ்காரி மாரி அவளுக்கு பெருசா தமிழ் தெரியாத மாரி காமிச்சிருப்பாங்க. அப்போ இங்கிலீஷ்காரா இல்ல லைக் நாட் தமிழியன். ஷி டோன்ட் நோ தமிழ் நெனைக்கிறேன். ஸோ அப்போ வந்து அவ வந்து சொல்லும்போது, உடனே இவன் வந்து, "நான் ஏதோ அவசரப்பட்டு பண்ணிட்டேன். இப்ப நீ போலாம்." அப்படின்னு தான் அவன் சொல்லுவான் தவிர, சாரின்னு எங்கேயுமே சொல்ல மாட்டான் அது. நம்பியார் வந்து பொண்ணுகிட்ட. ஆ ஆனா சிவாஜி கிட்ட வந்து இந்த மாரி அவ வந்து அவ மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் மிஸ்பிஹேவ் பண்ணிட்டேன். இல்ல நான் என் மேல தான் தப்பு. அவ வந்து உன்ன தான் லவ் பண்றான்னு சொல்லிட்டு, என்னால உங்களுக்கு இல்ல குழப்பம் வேணாம். அந்த ராஜாவா இருக்கவன் எந்த இடத்துலயுமே அவன்கிட்டயும் சரி, அவகிட்டயும் சரி, அவன் பண்ண பெரிய தப்பு தான். ஆனா சாரின்னு அப்பாலஜைஸ் பண்ண மாட்டான். நடந்தது நடந்துருச்சு. நீ விட்டுரு. நீங்கலாம் போயிடுங்க. இல்ல நீங்க உங்க ஆசைப்பட்டது மாரி இங்க இருங்க. உங்களோட வேலைங்கள செஞ்சுக்கோங்க. இங்கேயும் பெர்ஃபார்ம் பண்ணுங்க. வெளிய போய் பெர்ஃபார்ம் பண்ணுங்க. அப்படின்ற மாரி ஒரு ஆப்ஷன் குடுப்பான். ஸோ இந்த மாரி சீக்வென்ஸ் பார்க்கும்போது எனக்கு வந்து இவங்க கேரக்டர்ஸ் மூலமா சில விஷயங்கள்லாம் எப்படி கன்வே ஆயிருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுச்சு. நான் லாஸ்டா 2 கான்ட்ரடிக்ஷன் எனக்கு என்ன இருந்துச்சோ அதை மட்டும் சொல்லிடுறேன். இல்ல திருவிளையாடல்ல வந்து பார்வதியோட அப்பா வந்து என்னன்னா வந்து இந்த மேரேஜுக்கு ஒத்துக்க மாட்டேன் அந்த மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர். நான் வந்து ஒத்துக்காம நீ வந்து சிவனை கல்யாணம் பண்ணிட்டன்ற மாதிரி அந்த மாதிரி போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஆனா இதே வந்து அகத்தியர்ல அவங்க சிவன் வந்து பொண்ணு கேட்க வந்ததும் வாங்க 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 மாப்பிள்ளை வந்து உட்காருங்கன்ற மாதிரி அவங்க அப்படியே எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் சரி சின்ன வயசு ஏதாச்சும் கதையே சொல்றதா இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு பாணியா சொல்லணும். இவங்க கடவுள் வச்சு கதை சொல்றாங்க. ஆனா இந்த சைடுல வந்து வேற மாதிரி போகுது, அந்த சைடுல வேற மாதிரி போகுது. இது ஒரு எனக்கு பெரிய கான்ட்ரடிக்ஷனா இருந்துச்சு. அடுத்து இன்னொன்னு வந்து அகத்தியர் அந்த படத்துல இப்ப வந்து அங்கிருந்து ஒருத்தரை கூப்பிட்டு நீ போய் அந்த இடத்த சனிசம்மாக்கு ஏத்த அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விடுறதுக்கு ஒருத்தர் அகத்தியரை கூப்பிடுறாங்க. அவர் வந்து இங்க என்ன பண்ணுவாருன்னா இங்க இருந்து வணக்கம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு டக்குன்னு மறைஞ்சு போயிடுவாரு. நான் என்ன நினைச்சேன்னா மறைஞ்சிட்டு ஓகே ஓகே மறைஞ்சிட்டு அங்க போயிடுவாரு, சவுத்துல போய் நின்றுவாரு, நின்றுட்டு பிளேன் பண்றாருன்னு பார்த்தா அதுதான் கிடையாது. அவர் அங்க இருந்து மறைஞ்சு டைரக்டா அங்க போய் வேலையை முடிச்சுட்டு வர்றதை விட்டு நடப்பாரு நடையான்னு வந்து வரவும் போறவங்களுக்கு எல்லாம் கருத்து சொல்லிக்கிட்டு இதுல பையன்கால போய் விழுந்துட்டு அந்த நதிகளை தூயப்படுத்துறேன், அடுத்து அதை பொண்ணுகிட்ட போய் தகராறு பண்ணி அவளை பிடிச்சி எடுத்துன்னு போய் காவேரியில போட்டு எனக்கு எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டைரக்டா உனக்கு வேலை என்ன கொடுத்தாங்க அதை செய்யாம கடவுள் சொன்னதே செய்யாம என்னென்னத்தையோ பண்ணிக்கிட்டு இலக்கியம் நடுவுல வேற இலக்கியத்தை எழுதி அதை வேற பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இந்த 2 இது பெரிய கான்ட்ரடிக்ஷன் இருந்துச்சு. அவ்வளவுதான். ஸோ ஹரிகரன் சொன்னதுல நான் ஒரு பாயிண்ட் மட்டும் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு இதுல வந்துட்டு அதாவது திருவிளையாடல் படத்துல பார்வதியோட அப்பா வந்து வேணான்னு சொல்றது, இல்ல இந்த படத்துல அகத்தியர்ல வேணான்னு லைக் வாங்க அப்படின்னு வரவேற்கிறது. இதுக்கு புராண கதை ஆக்சுவலி ஒண்ணு சொல்லுவாங்க. தட்சனோட பொண்ணா பார்வதி ஃபர்ஸ்ட் பொறப்பாங்களாம். அதுதான் தாட்சாயினி. அதாவது திருவிளையாடல்ல வர கதை.
அந்த தட்சனுக்கு வந்துட்டு பிடிக்காது ஆக்சுவலி சிவனை. ஸோ அவர் வந்துட்டு பயங்கரமான ஒரு விஷ்ணு பக்தர் அந்த மாதிரி இருப்பார். அப்படி இருக்கிற டைமில் தான் வந்து தட்சனுக்கும் சிவனுக்கும் சண்டை நடக்கும். அதனால தான் வந்து தாட்சாயினி வந்து திரும்ப தட்சன் வீட்டுக்கு போகிறப்ப சிவனும் ஒத்துக்க மாட்டார். திரும்ப அங்கே நீங்கள் வர்ற டைமில் அவரும் வந்துட்டு இன்சல்ட் பண்ணி விட்டுருவார். அதுக்கப்புறமா அந்த சிவனும் பார்வதியும் சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆடுவாங்கல்ல, ஸோ அதில் அப்படியே கோவத்தில் லாஸ்ட்டில் இவர் வந்துட்டு அந்த தாட்சாயினி, சரி பார்வதின்னு சொல்லக்கூடாது இந்த இடத்துல, அவங்க அதாவது தாட்சாயினியை வந்துட்டு அந்த கோவத்தில் இது பண்ணி இது பண்ணுறப்போ என்ன ஆகும்னா பார்வதி அதாவது தாட்சாயினி வந்துட்டு செத்துருவாங்க. அவங்களோட பாடி வந்துட்டு பல பீசஸாக ஸ்கேட்டர் ஆகி ஃபுல்லாக போயிடும். அதுக்கப்புறமா தான் வந்து அடுத்த ஜென்மத்தில் அவங்க பார்வதியாக பிறந்து தவம் இருந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஸோ அது வேற அப்பா இது வேற அப்பா, அதாவது அடுத்த ஜென்மம் அப்படிங்கிற மாதிரி. இதுவே அந்த டைமில் வந்து நிறைய புராண படங்களில் பார்த்தீங்கன்னா வேற வேறையா இருக்கும். இந்த தட்சனோட கதை ஒரு பக்கமாக வரும், அதுக்கப்புறமா பார்வதியாக பிறந்த கதை வரும். இதில் என்ன படம்னு எனக்கு ஞாபகம் இல்லை முன்னாடி பார்த்தது. அதில் வந்துட்டு இந்த தட்சனுடைய பொண்ணா பிறந்தது வந்துட்டு 6வது ஜென்மமா, பார்வதியா பிறந்தது வந்துட்டு 7வது ஜென்மமா, அதுக்கு முன்னாடி 5வது ஜென்மத்துல வந்துட்டு ஏதோ ராவணனோட பொண்ணா பிறந்தா அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கதை சொல்லுவாங்க. அதுக்கும் முன்னாடி ஒரு கதையே சொல்லுவாங்க, அதாவது ராவணனுக்கும் பார்வதிக்கு முட்டிக்கிச்சு அப்படிங்கிறது அதுக்கு முந்தின ஜென்மமா. இப்பெல்லாம் பயங்கரமா வடை சுட்டு வச்சிருப்பாங்க. அது என்ன என்ன எங்க இருந்து எடுத்தாங்கன்னு கூட புரியல. அட்லீஸ்ட் திருவிளையாடலோட கதையாவது திருவிளையாடல் புராணத்துல இருந்து எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ கொஞ்சமாச்சும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். இதெல்லாம் என்ன லிட்டரலி ரேண்டம் புல்ஷிட் கோங்கிற மாதிரி தான் அவங்க வந்துட்டு பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று வந்துட்டு நவராத்திரி படத்தில் வெறுமனே இவங்க சாவித்திரி கேரக்டரை மட்டும் வச்சு இந்த லவ் பண்ணுறது அது மாதிரிலாம் பேசியிருக்க மாட்டாங்க. அந்த 4வது நாள் வந்துட்டு ஒரு இன்னொரு சிவாஜியை மீட் பண்ணுவாங்க. அவர் ஒரு கொலை பண்ணிட்டு வந்திருப்பாரு, ஒரு எஸ்டேட் முதலாளியை கொலை பண்ணிட்டு வந்திருப்பாரு. அதுக்கு பின்னாடியே ஒரு கதை இருக்கும். அவரோட தம்பி வந்துட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பான், அந்த எஸ்டேட் முதலாளியோட பொண்ணை லவ் பண்ணியிருப்பா. அங்கே ஒரு இஷ்யூ ஆகி இவங்களெல்லாம் கொலை பண்ணியிருப்பாங்க. அதனால திரும்ப போயிட்டு எஸ்டேட் முதலாளியை கொண்டுட்டு வந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. அதில் வந்து சூப்பராக ஒரு டைலாக் கேட்பாரு சிவாஜி அந்த பொண்ணை பார்த்து. இந்த மாதிரி நான் வந்துட்டு பையனை படிக்கிறதுக்கு நான் இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு, லவ் பண்ணக்கூடாதுன்னு அவன் பண்ணிட்டு வந்தான், இது தப்பா இல்லையா அப்படின்னு கேட்குறப்ப உடனே அவ்வளோ அவள் கதையை நினச்சி ஆமா தப்பு தான் அப்படின்ட்டு பாவமாக கேட்பா. நீ என்னடா பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஃபுல்லாகவே வந்து வெறுமனே ஒரு விமன் ஃப்ரீடம்னு மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் கேப்பு கிடைக்கிதோ அங்கெல்லாம் வந்துட்டு இதை பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நான் சுக்கா போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இது தில்லான மோகனம்பல் ஆக்சுவலி ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருந்தாங்க. லைக் ஏபி நாகராஜனுடைய நம்ம நெகட்டிவ்ஸ்லாம் பேசிட்டு இருந்தப்போ பாசிட்டிவான சில விஷயங்கள்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஆல்ரெடி பேசின மாதிரி அந்த தமிழுக்கு மேலே ஒரு ஃபோக்கஸ் கொடுத்ததாகட்டும், அந்த ஒரு சான்ஸ்கிரிட்டைஸ்டு விஷயங்களெல்லாம் கொஞ்சமாச்சும் அதுக்கு அகெயின்ஸ்டாக பேசியிருப்பாரு. இதில் சுற்றி வளைச்சாச்சு ஏதோ ஒரு இதில் அதுக்கு ஒரு அப்போசிஷன் மாதிரி தான் எழுதியிருப்பாரு. தில்லானா மோகனாம்பாலே வந்து நாகேஷோட கேரக்டர் ஆக்சுவலி ஒரு பிராமின் கேரக்டர். அந்த பிராமின் கேரக்டர் தான் வந்து படத்துல எல்லா விதத்துலையும் எல்லா வேண்டா வேலையும் பார்த்துட்டு அப்படி கோத்து விடுறது இப்படி கோத்து விடுறது அந்த மாதிரி லிட்ரலி எல்லா வேண்டாத வேலையும் பண்றது அவராக தான் இருப்பாரு. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒருத்தர் ரீட்டாலியேட்டும் பண்ணிருப்பாங்க, உனக்கு இதுவே வேலையா போச்சு, நீ இப்படிலாம் பண்ணிருக்க அப்படிங்கிற சொல்ல கூட வந்துட்டு நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு சட்டிலா இல்லை நேராகவே போட்டு அடிச்சிருப்பாங்க. அந்த டைம்ல அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு அந்த ஏபி நாகராஜனுடைய அந்த கட்சி ப்ளஸ் அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இருந்த அந்த ஒரு கிரிட்டிசிசம் அந்த ஒரு வியூ பாயிண்ட் வந்துட்டு இதுலெல்லாம் கரெக்டாக இருந்தது, வெளிப்பட்டிருக்கும். அதே மாதிரி என்னதான் அகத்தியரை கொண்டு வந்து ஒரு வேலையை பார்த்து விட்டாலும் இன்னொரு கருத்தை மக்கள் கிட்ட கரெக்டாக கொண்டு போய் சேர்த்தது என்னன்னா, மதுரை சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தாங்க அந்த விஷயத்த வந்துட்டு இன்னுமே நம்ம மக்களுக்கு எது தெரியுதோ இல்லையோ அது கண்டிப்பா தெரியும். அது ஏன்னா ஒரு படத்துல மட்டும் இல்லை, வரிசையா ஒரு படத்துலையுமே வந்துட்டு ஒரு பாண்டிய மன்னனுடைய அஃபிலியேஷன் இருக்கும், ஒரு டயலாக் இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ ஒரு ஃபெஸ்டிவலுக்கும் வந்துட்டு இப்போ டிவியில் அதே மாதிரி அந்த காலத்துலேயே வந்துட்டு ஒருத்தர் அந்தந்த படம் தான் பார்த்துருப்பாங்க. இப்போ அந்த திருமலை தெய்வம், திருமால் பெருமை, கந்தன் கருணை, திருவிளையாடல், இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வர்றப்பையும் அந்தந்த படங்களை இந்த மக்கள் பார்க்க எப்படி இந்த கடவுள் கருத்துக்கள் போய் சேருதோ இதுவும் ஒரு பக்கத்தில் போய் உட்காந்துட்டு தான் இருந்துச்சு இது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஏபி நாகராஜனுடைய மூவிஸோடைய சில பாசிட்டிவ்ஸாகவும் பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த சான்ஸ்கிரிட் காட்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம மக்கள் மனசில் அதுக்கு ஒரு இமேஜை கொடுத்து அவங்களுக்கு ஒரு கேரக்டரை கொடுத்து அவங்க இப்படி தான் இருந்தாங்க, அவங்க கதை இப்படி தான் இருந்துச்சு, இந்த மாதிரி கருத்துக்கள் வந்துட்டு அவங்கக்கிட்ட நம்ம எடுத்துக்கணும்
அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷனா அது வரைக்கும் சும்மா யாரோ ஒரு கதை. அதாவது அப்பெல்லாம் மக்களை வந்துட்டு பெருசா கோயிலுக்குள்ளால கூட விட்டுருக்க மாட்டாங்க. அவங்க அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கோயிலுக்குள்ளால போக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு தலைமுறையா தான் போயிருப்பாங்க. அப்படி இருக்கிற மக்கள்கிட்ட லிட்டரலி பக்கத்துல கொண்டு போயிட்டு பாரு இதான் கடவுள் நல்லா கும்பிட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப க்ளோஸா கொண்டு போய் இது பண்ணது. அது எப்படி ஒரு விஷயமா இன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டா கூட பிஜேபி ஆகட்டும், அந்த ரைட் விங்கர்ஸ் எல்லாருமா சேர்ந்து இந்த மாதிரி தமிழ் ஆன்மீகத்தோட சம்மந்தப்பட்டது, பக்தி இலக்கியம் அது இதுன்ட்டு அவங்க நிறைய பேசுறப்போ, நம்ம மக்களுக்கு வந்துட்டு அந்த கருத்துக்கு அகேன்ஸ்டா ஒண்ணு இது பண்ண முடியல. அது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரகிள், பக்தி இலக்கியமே ஒரு ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி வந்துட்டு, ஆமா கரெக்ட் தானே, தமிழ் வந்துட்டு ஆன்மீகத்தோட ரிலேட் ஆன விஷயம் தானே, ரெண்டும் ஒன்னா தானே பயணிச்சிருக்கு அப்படின்ட்டு அவங்க ஒரு செகண்ட் கூட யோசிக்க விடாம எடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு தாட்டுக்கு உட்படுத்துறதுக்கு ஒரு பெரிய ரீசனா இருந்தது இந்த மாதிரி பக்தி படங்கள். ஸோ இதை வந்து நம்ம அவுட் ஆஃப் கன்சிடரேஷன்ல எல்லாம் வைக்க முடியாது. ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு ஒட்டுமொத்தமா ஏபி நாகராஜன் பத்தி பார்த்து ஓரளவுக்கு நம்மளால அப்சர்வ் பண்ண முடிஞ்ச விஷயம். இன்னைக்கு நம்ம கூட கலந்துக்கிட்ட எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு பாட்காஸ்ட்ல இன்னொரு பர்சனாலிட்டி இல்லை இன்னொரு தீமோட நம்ம மீட் பண்ணுவோம் அடுத்த மாதம். அது வரைக்கும் நம்ம பாட்காஸ்ட்லாம் கேளுங்க. அதே மாதிரி ஸ்புட்னிக் கழகத்தோடைய மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டா பேஜ் ஸ்புட்னிக் கழகம்ங்கிற இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.